இதனை தொடர்ந்து சுழலும் சொல்லரங்கம், அதற்கு இடையில் திருவாசகத்தினுடைய பாடல்களை எல்லாம் திருவாசகத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து இதுவரை 2 பதிப்புகள் வெளிவந்துள்ளன. இன்று 3வது பதிப்பாக அந்த முதல் பதிப்புகளில் உள்ள சில பிழைகளையும் திருத்தி, அது கன்னடத்தில் இருப்பதனால் கன்னடமும் தமிழும் தெரிந்த ஒரு அறிஞரை வைத்து அதனை பிழை திருத்தம் செய்து செவ்வனே செம்மை பொருள் செவ்வனே வெளிப்படும்படியாக அந்த திருவாசகத்தை படைக்க வேண்டும் என்று இந்த 3வது பதிப்பு செம்மையாக வெளிவந்துள்ளது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த திருவாசக கன்னட மொழிபெயர்ப்பினை இப்பொழுது மேடையில் சுழலும் சொல்லரங்கம் நடத்த உள்ள அறிஞர் பெருமக்களை வைத்து அதனை வெளியிடுகிறோம். அதனை பெற்றுக்கொள்பவர்களே நாங்கள் அழைக்கின்றோம். நெறியாளராக மதுரை பொற்கழி கவிஞர், முதுபெரும் தமிழறிஞர், பேராசிரியர் சோசோமி சுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த சுழலும் சொல்லரங்கத்தில் பங்கேற்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் அருணை பாலராவாயன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திருவையாறு சாம்பவ ஸ்ரீ வே ரமணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து இந்த சுழலும் சொல்லரங்கத்தில் பங்கேற்கக்கூடிய பேராசிரியர் சைவ சித்தாந்த வித்யாநிதி சிவ சண்முகம் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுடன் மெய்யன்பர்கள் அடியார் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் தந்துள்ள திருவாசகம் தொடர்பான வினாக்கள் அவை இந்த மேடையில் வைத்தும் நம்முடைய கூட்ட அரங்கிலும் வைத்து தந்துள்ளார்கள். வலைதளம் மூலமாகவும் சைவம் ORG வலைதளம் மூலமாகவும் சில வினாக்கள் வந்துள்ளன. இவற்றை மெய்யன்பர்கள் அடியார்கள் அனைவருடைய சார்பாக இங்கே மேடையில் அமர்ந்த அந்த வினாக்களை தொடுக்க இருக்கக்கூடிய சைவம்.org திரு கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது திருவாசகம் பெருநூலின் கன்னட மொழிபெயர்ப்பு பிரதியினை வெளியிடும் நிகழ்வு. முதலாவது பிரதியினை கன்னடமும் தமிழும் அறிந்த அறிஞர் பெங்களூர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் இதற்கு பிழை திருத்தமும் செய்து செவ்வனே அதனை வடிவமைத்துள்ளார்கள். அந்த மொழிபெயர்ப்பை அவர்கள் முதல் பிரதியை ஐயா பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களிடமிருந்து முதல் பதிப்பினை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்து திருப்பூர் அடுத்து சென்னை கமல விநாயகர் சத்சங்கம் அதனுடைய தலைவர், அந்த அமைப்பினை வைத்து பல்வேறு ஆன்மீக பணிகளை எல்லாம் ஆற்றி வருபவர்
ஐயா அம்பலவாண மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் 3வது பிரதியை ஐயா திரு சாம்பவஸ்ரீ வே ரமணன் ஐயா அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அடுத்து 4வது பதிப்பினை saivam.org அன்பர் திரு கணேஷ் அவர்கள் முனைவர் பேராசிரியர் சிவ சண்முகம் ஐயா அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். உளவார பணிக்குழு வெங்கடேஸ்வர ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். வெங்கடேஷ் ஐயா அவர்கள் நூலினுடைய பதிப்பாளர், பெங்களூரில் பதிப்பாளராகவும் இருக்கிறார்கள், அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இப்பொழுது சுழலும் சொல்லரங்கம் தொடர்கிறது. திருவாசகத்தை பாடுவதில் கேட்பது மட்டுமல்ல, அதனுடைய உரையையும் பொருளையும் கேட்பதிலும் நமக்கு தேனும் பாலும் செழுங்கனிச்சீஞ்சுவையும் கலந்து உவட்டாமல் இனிக்கும் என்பதனால்தான் இப்பொழுது அதே அறிஞர் பெருமக்கள் அனைவருமே இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் திருவாசக சொற்பொருள்களுக்கெல்லாம் நல்லதொரு விளக்கங்களை தர இருக்கின்றார்கள். இந்த சொல்லரங்கத்தினுடைய நெறியாளராக ஐயா சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள் இதனை நடத்தி தர உள்ளார்கள். மற்றும் அறிஞர் பெருமக்கள் காலையில் நமக்கெல்லாம் சொல்விருந்து படைத்த மற்ற அறிஞர் பெருமக்களும் இதில் கலந்து கொண்டார்கள். அடியார் பெருமக்கள் மெய்யன்பர்கள் சார்பாக saivam.org கணேஷ் அவர்களும் இதில் கலந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மேடையை சுழலும் சொல்லரங்கம் நெறியாளர் அவரிடம் ஒப்படைக்கின்றோம். சிவா திருச்சிற்றம்பலம். போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. போற்றிவோ நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய். போற்றிவோ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. வானவிருத்தனே போற்றி. எங்கள் விடலையே போற்றி. ஒப்பில் ஒருத்தனே போற்றி. உம்பர் தம்பிரான் போற்றி. தில்லை நிறுத்தனே போற்றி. எங்கள் நின்மலா போற்றி போற்றி. அன்புக்குரிய சான்றோர்கள் எல்லோருடைய திருவடிகளையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு பழமொழி உண்டு. ஐயா அவர்கள் அதை லேசாக நினைவூட்டினார்கள். திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி. பெரிய புராணம் 4286 பாட்டில் 1256 பாட்டு ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு. அதனாலே பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி கிட்டத்தட்ட, திருவாசகத்தில் தில்லை பாதி அப்படின்னு ஒரு அமைப்பு. நான் ரொம்ப போகலை. ஆனி மாதம் மகத்துக்கு முந்தின நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். புனர்பூச ராமன், பூசம் பரதன், ஆயில்யம் லக்ஷ்மணன், மகம் சத்துருக்கனன். 4 நட்சத்திரம். ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். ஒரு சாயந்தர நேரம் மாணிக்க வாசக பெருமான் சிதம்பரத்திலே வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல திருப்பெருந்துறையிலே உட்கார்ந்திருக்கிறார். அங்கே உள்ள கோயிலுக்கும் திருப்பெருந்துறைன்னு பேர். மாணிக்க வாசகர் எப்படி இருப்பார் பார்த்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட இப்படித்தான் இருப்பார். சந்தோஷம்,
சந்தோஷம். நீற்றால் அந்த தோற்றம் நினைப்பித்தீர். சரிதானே? மாணிக்கவாசக பெருமான் உட்கார்ந்து இருக்கிறார். சிவபெருமான் அங்கிருந்து வர்றார். வந்து நீங்க தான் மாணிக்கவாசகரா? அப்படித்தான் சிவபெருமான் பேர் வச்சார். நீங்க நிறைய எழுதியிருக்கீங்களாமே. அவன் சொன்னா நான் எழுதினேன். சரி, உங்க பாட்டையெல்லாம் நான் எழுதிக்கணும், சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். உட்கார்ந்திருந்தாராம் மாணிக்கவாசகர். சிவபெருமான் நிற்கிறாராம், நின்று எழுதுறார். அவ்வளவு பாட்டு. எத்தனை பாட்டு? 658 பாட்டு. சிவபுராணத்தில் 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 658 பாட்டு. திருவாசகத்துக்கு குறிப்பு பாடிட்டார், எழுதியாச்சு. சிவபெருமான் கீழே கையெழுத்து போட்டாராம். என்ன கையெழுத்து? மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. இவ்வளவு ஏடு. சார் நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இவ்வளவு ஏடு எழுதியாச்சு. நமக்கு ஒரு சந்தேகம், சிவபெருமான் ஏன் வந்து எழுதி வாங்கினார்? கொண்டு போய் நடராஜா சந்நிதியில் வச்சு விட்டாராம். ஏன் எழுதினாராம்? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார். மனோன்மணியம் பாடிய சுந்தரம் பிள்ளை கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளுடைய சீடர். சிவபெருமான் ஒரு காலத்தில் தனியாக நிற்பாராம். இந்த உலகம் பூரா அழிஞ்சு போயிடும், நமக்கு என்னைக்கு இருந்தாலும் வென சுனாமி தான், நினப்பில் வச்சுக்கிடுங்க. பூமியை யார் சாப்பிடுவா? தண்ணி சாப்பிட்டுரும். கடலுக்குள்ளே மண் போயிடும். இந்த கடல் தண்ணியை வடவாமுக அக்னி உறிஞ்சிரும். அந்த அக்னியை காற்று அணைச்சிப்படும். காற்று ஆகாசத்தில் இழுக்கப்பட்டு விடும். ஆகாசம் மட்டும் அப்படியே நிற்கும். அதான் சிதம்பரம், சித்தம்பரம், அறிவுமயமான ஆகாசம். அப்போ சிவபெருமானுக்குள்ள பராசக்தியும் ஒடுங்கிடுவான். இப்போ என்ன பண்ணுறது? சிவபெருமானுக்கு பொழுது போகணுமா இல்லையா? தப்பு. பொழுதை போக்கப்படாது, பொழுதை பயன்படுத்தணும். நம்ம தான் பொழுதை போக்குறோம். டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோமே, அதுக்கு பேர் தான் பொழுதை போக்குறது. பொழுதை போக்கப்படாது, பொழுதை பயன்படுத்தணும். சிவபெருமான் யோசிச்சாராம், நம்ம தனியாக நிற்போம், அப்போ ஒரு பிள்ளை இருக்காது, நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு நூல் வேணும். நாம் படிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த நூலை எழுதக்கூடிய ஆற்றல் உலகத்திலேயே ஒருவருக்குத்தான் உண்டு. அவருக்கு பெயர் மாணிக்கவாசகர். இவரே வந்து எழுதி வாங்கிக்கிட்டாராம். கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தமிழ் வணக்கம் பாடுறார். அம்மா தமிழ்த்தாயே, இந்த சிவபெருமான் ஊழிக்காலத்தில் தன் தனிமையை கடிப்பதற்காக உன்னுடைய திருவாசகத்தை தன் கையால் எழுதி வைத்து கொண்டாராமே. எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு ஆளை விட்டு எழுதப்படாது? இவரே எதுக்கு போகணும்? ஏம்மா யாரையாவது விட்டு? பூதங்கள் கண்ட வாகில் கிடக்கு. ஒரு 10 பூதத்தை அனுப்பினா எழுதிட்டு வருது. ஏன் இவரே போனார்? தப்பாக எழுதிவிட்டா? நம்ம ஊரில் எழுத்து பிழைக்கு அளவே கிடையாது. அந்த காலத்தில் ஊவே சாமிநாத ஐயர் பதிப்பு போடுவார். 400 பக்கத்து புஸ்தகத்தில் 5 பிழை இருக்கும். அதுக்கு பிழை திருத்தம் தனியாக போடுவார். இந்த புண்ணியவானை கும்பிடணும். இன்னைக்கு பிழை திருத்தம் போட்டால் ஒரிஜினல் புத்தகத்தை விட அது பெருசாக போயிடும். கண்டவாகல தப்பு. காரிய லாயம்னு எழுதி வைக்கிறேன். காரியன்னு குதிரை லாயமா? காரிய லாயம், ராமயானம், இஷ்டப்படி. கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னா புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறேன். இவனெல்லாம் நம்ம ஊரில் படித்தவன். தப்பு வரப்படாதான். அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். கந்தர் அலங்காரம். அதுக்காக சிவபெருமானே வந்து எழுதி வாங்கினாராம். திருமுறைகளில் மற்ற திருமுறைகள் சிவபெருமானை எழுதி பார்த்தன. திருவாசகத்தை சிவபெருமானே எழுதி பார்த்தார்.
அதனால தான் திருவாசகத்துக்கு அவ்வளவு பெருமை. நான் முன்னுரை ஒன்னே ஒன்று சொல்லிட்டு இவங்கள்ட்ட பொறுப்பை விட்டுருவேன். நம்ம திருமுறையில் அம்பாளுக்குன்னு தனி பாட்டு 8 திருமுறைக்குள்ள எங்கேயாவது உண்டா? திருஞான சம்பந்தர் பாடின பாட்டு மொத்தம் 16,000ன்னு சொல்றாங்க. கிடைச்சது 4,000 சொச்சம். மிச்சமெல்லாம் எங்க போச்சு? தமிழ் அருமை தண்ணிக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு நல்லாவே தெரியும். இந்த தமிழனுக்கு மட்டும் சத்தியமா தெரியாது. இவன் எல்லாம் அதை விட்டுட்டு படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். 4,000 பாட்டு கிடைச்சது. திருஞான சம்பந்தர் பாட்டுல அம்பாளுக்குன்னு ஒரு பாட்டு உண்டா? கிடையாது. அம்பாளை சொல்லிட்டு சிவபெருமானை சேர்த்துருவார். வேயுரு தோழி பங்கன். அப்ப பங்கன் வந்துடுவார். தோடுடைய செவியன் எல்லாம் அவருக்குத்தான். தோடுன்னு ஆரம்பிச்சா செவியல்ல வரணும், செவியன் வந்து நிற்பார். அத்தனை பாட்டும் சிவபெருமானுக்குத்தான். அப்பர் சுவாமி தேவாரம் 49,000 பாட்டான். பதிகமேல் 700 பகருமா கவியோகி பரசனா வரசான பரம காரண ஈசன். 11ஆம் திருமறை. 7,700 4,900 பதிகம். ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு. 4,900 × 10 49,000 பாட்டு அப்பர் சாமி. ஒரு பாட்டில் கூட அம்பாளுக்குன்னு தனியா பாட்டு கிடையாது. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி. யார? பிறை கண்ணி யானை. வளர்மதி கண்ணியின் ஆணை வார்குழலாளோடும் பாடி. 7 மதிக்கண்ணி யானை ஏந்திழையாளோடும் பாடி. திருவையாறாம். அதனால அவர் தலையாற்றாரு பாருங்க, சந்தோஷமா. சாமி அருமையான பாட்டு. திருவையாத்துல அப்படி பாடின பாட்டு. அங்க போய் நின்று அதை பாடுங்க, கண்ணீர் கொட்டும். அப்படி அவரும் அம்பாளுக்குன்னு தனி பாட்டு கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமி மொத்தம் 38,000 பாட்டான். கிடைச்சது 1020 என்னமோ அப்படித்தான். அவரும் எல்லாம் எங்க போவாரு? அம்பாள் கண்ணை கொடுப்பா. இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? கால காலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. சிவபெருமானுக்குத்தான் பாட்டு. அம்பாளுக்குன்னு முதல்ல தனி பாட்டு பாடின புண்ணியம், பாடிய பெருமை மாணிக்க வாசகருக்கு மட்டுமே உண்டு. என்னம்மா எந்த பாட்டு? அதுல கடைசியில் சிவபெருமான் வந்து நின்றுவாரு. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பெராட்டி திரு அடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலைவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமான். அவர் வந்து நிற்பார். அப்பொழுதும் சொல்லிவிட்டு அவளை விட்டு பிரியாத சிவபெருமான் அங்க வந்து நிற்பார். கடைசியில ஒரே ஒரு பாட்டு அம்பாளை பாடி அப்படின்னு திருவாசகத்தில் 658 பாட்டில் ஒரு பாட்டு தான் அம்பாளுக்குன்னு ஆரம்பிச்சுது. திருமூலர் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 300 பாட்டு அம்பாளுக்கு பாடினார். பராசு எந்த பாட்டு? திருவாசகத்தில். இவ்வளவு நேரம் காலையிலேருந்து வந்து உட்கார்ந்துருக்கீங்கள்ல, இங்கே வர்ற பொழுது உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்ததோ, இங்கே இருந்து போகிற பொழுது அந்த அறிவு கொஞ்சம் கூடுனாத்தானே சாரதா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. வயிறு கூடிருச்சு, என்னமோ போட்டோ அடித்தான். அறிவு கூட வேண்டாம். எந்த பாட்டு? திருவெம்பாவை சக்தியை வியந்தது. அதில் எந்த பாட்டு? நான் சுருக்கி கொண்டாந்துட்டேன். காதார் குளையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழல்லாட வண்டின் குழாமாட சீதப்பு நல்லாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதி திறம்பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம்பாடி. பெய்வளையின் கணவன் தன் பாதத்திறம்பாடி இல்லை. பெய்வளைனா என்ன அர்த்தம்? வளைகள் அணிந்த பராசக்தி. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசக சுவாமி. அதனால தான் திருவாசகம் என்பது பெண்களுக்குரியதுன்னு காலம்பரவே சொல்லி வச்சேன். மனசால
பெண்ணாக மாறினார். ஐயா அற்புதமாக அதுக்கு தோழின்னு ஒரு வார்த்தையை வச்சு அற்புதமாக அந்த கட்டடத்தை தூக்கி நிறுத்தினார். போதும், நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது கருத்தரங்கம். இதில் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் கூட கலந்து இருக்கிறீங்க. உங்கள் சார்பில் அவர் உட்கார்ந்துருக்கார். புரியுதா? இவங்க 3 பேரும் திருவாசகத்தில் இப்பொழுது அவர்களுடைய கருத்துக்களை சிலவற்றை சொல்வார்கள். சுழலும் சொல்லரங்கம். இது சொல்லரங்கம் தான், சுழலாது. ஏன்னா பாதிய கீழே பேர் போட்டிருக்கு பாருங்க, சிந்தை மகிழ சிவபுராணத்தை உரைக்கும் அடியார்கள். அவங்க பங்கெடுத்துக்க போகிறாங்க. உங்கள் வினாக்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 4 பேரும் விடை சொல்ல போகிறோம். இப்போதைக்கு இவங்க 4 பேரும் சில கருத்துக்களை 3 பேர் நீங்கள் அப்புறம்தான் வரப்போறீங்க. எல்லாரும் 3 பேரும் ஒரு 10 மணித்துளி அளவில் தங்கள் கருத்துக்களை சொல்ல, அதை மற்றவர்கள் விரிக்கலாம், விளக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நடுவரை மட்டும் விட்டுறணும். புரியுதா? நம்ம 3 பேரையும் பார்த்துக்கலாம். இது இறைவனுடைய கட்டளை. மிக நல்ல ஒரு அமைப்பு. இப்பொழுது முதலாவதாக நம்முடைய பேராசிரியர் சிவ சண்முகம் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை, திருவாசகத்தினோடு தொடர்புடைய கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். அவர்களை மிகுந்த பணிவன்போடு அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். விழா தலைமையேற்றிருக்கின்ற ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும், கலந்து சிறப்பிக்கின்ற எல்லோருடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள்லாம் அந்த ஸ்கூலில் படிக்கும் பொழுது இந்த பேச்சு போட்டியில் எக்ஸ்டம்பர் பேச்சு போட்டின்னு உண்டு. அதாவது மேடைக்கு ஏறினதுக்கப்புறம் தான் தலைப்பு கொடுப்பாங்க. அங்கேயே தடுமாறின ஆளுனா. அதே மாதிரி இப்போ இங்கே உட்கார்ந்து வச்சுட்டு இப்போ பேசு அப்படின்ட்டாங்க. என்ன பேசுகிறது என்னென்னலாம் ஒன்றும் தெரில. ஐயா அவர்கள் ஆனால் அது தலைமை பண்பு, அதனால் எடுத்தும் கொடுத்தார்கள். காலையிலே ஒரு செய்தி சொன்னார்கள், அதை பற்றி இப்பவும் அதை சொன்னார்கள். அது 2 செய்தி. திருவாசகத்தை ஒரு பிரதி எடுத்துக்கொண்டு சுவாமி மேலே கொண்டு போய் அதை எதற்கு என்று சொல்லும் பொழுது, ஊழி காலத்திலே அவன் தனியாக இருக்கும் பொழுதும் அதை அவன் படிக்கிறான் என்று இப்போ ஒரு செய்தி சொன்னாங்க. பூலோகத்தில் முதல்ல இதை படித்ததா ஒரு வரலாறு சொல்லும் பொழுது, அது ராமலிங்க வள்ளலாருடைய வரலாற்றை காலையில் சொல்லி ஒரு சிறப்பை காட்டினார்கள். எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்தன்னைக்கு திருவாசகம் முழுசும் படித்தாலும் அந்த ஆளாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? அதுதான் உண்மையான தேன் நிலவு. திருவாசகம் என்னும் தேன், மற்றதெல்லாம் பொய் நிலவு. அது ஒண்ணுதான் தேன் நிலவு. ஆமா, ஏன்னா கசப்பு பொருள் அதுக்கப்புறம் அண்டவே இல்லை. நான் யாரையும் சொல்லலை, அவர் தனியாகவே இருந்துட்டார். அதனால திருவாதூர் அடிகள் புராணத்தில் ஒரு செய்தி சொல்வார். இந்த மாணிக்கவாசகர் சொல்ல சுவாமி அதை பிரதி எடுத்துக்கொண்டு மேலே போய் பின்னாடி அது ஊழி காலத்துக்காக பத்திரப்படுத்தி வைக்கிறது ஒன்று. எதற்கு அவரே எழுதினார், அதை ஐயா சொன்னாங்க, பிழை இல்லாமல் எடுத்துட்டு போய் என்ன பண்ணாராம். இப்போ ஐயா சொன்னாங்க பாருங்கள், அங்கே இருந்த நிறைய கணங்கள் தேவர்கள் அவர்கள் முன்னிலையிலே எடுத்து சுவாமி முழுவதையும் வாசிச்சு காமிச்சாங்கிறார். தேவர்களுக்கு மாணிக்கவாசகர் சொன்ன திருவாசகத்தை கொண்டு சேர்த்த பெருமான் நம்முடைய பெருமான். அது ஒரு செய்தியை சொல்றார். அதனால நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, இன்னைக்கு நிறைய அமைப்புகள் திருவாசக முற்றுவல் நாங்கள் தான் முதல்ல செஞ்சோம், நாங்கள் 1000 படை செஞ்சுட்டோம், நாங்கள் 1974 ஆரம்பித்தோம். முதல்ல திருவாசக முற்றுவல் பண்ணது சுவாமி தான். அது அங்கே போய் செய்திருக்கிறான் அப்படின்னு அது காலையில் ஐயா சொல்லும் பொழுது அந்த நினைவு வந்தது. அதே போல் நிறைய நுட்பமான இதுகளெல்லாம் காலையில் ஐயா சொன்னது போல செம்பொருள் துணிவு என்று பொருள் காணுகின்ற இடங்களிலே திருவாசகத்தை பற்றி நான் மதியம் உணவிடைவில் கூட ஐயாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், திருவாசகம் ஓதுதற்கு எளிது, உணர்வதற்கு அரிது என்று சொன்னாங்க. தேவாரத்தை விட கூட திருவாசகம் பயில்வதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா வார்த்தைகளெல்லாம் இருக்கும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, இதில் என்ன பொருள் வேணும்? அம்மைக்கு அம்மா, அப்பாவுக்கு அப்பான்னு எழுதணுமா? ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய இடங்களில் எவ்வாறு பொருள் கொள்வது என்பதில் பெரிய சிக்கல்கள் வருது. ஏன்னா அவ்வளவு நுட்பமாக
மாணிக்க வாசகருடைய மனநிலையிலே ஒத்திருந்து யாராவது சொன்னாதான் அது பொருள் புரியும். அப்படி யாருமே இல்லை. ஐயா அவர்கள் இப்போ ஒரு பாட்டை சொன்னாங்க, அம்மாவுக்குன்னே பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, காதார் உளையாட வைம்பூன் கலனாட கோதை உளலாட வண்டின் குலாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருள் ஆமாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி. அடுத்தால ஒரு வார்த்தை போடுறாரு, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளையினர். பேதித்துன்னு சொன்ன பொதுவாக எப்படி வரும்னா, எனக்கு இவர்களுக்கு கருத்து பேதம் அப்படின்னா வித்தியாசம்னு ஆகிடும். பேதித்து அப்படின்னு சொன்னால் எனக்கும் அவர்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி அதிகம்னு ஆகிடும். ஆனால் அம்மாவை சொல்லும் பொழுது அப்போ பேதித்துன்னு அம்மா நம்மை விட்டு விலகணுங்கிறதே இல்லையே. அப்படி விலகி நின்னதா சொன்னால் அப்புறம் அடுத்த வார்த்தை என்ன பண்ணாருன்னா வளர்த்து எடுத்துன்ட்டார். அதே அருமையாக உரை ஆசிரியர்கள் எல்லாம் பெரியவங்க, அவருடைய தந்தையார் போன்ற பெரியவர்கள்லாம் எழுதுனதுனால இப்போ எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் அது புரியுது. அம்பாள் இந்த உயிருக்கு இறைவனுடைய சக்தி தான் அம்பாள். அருளது சக்தியாகும் அரண்தனக்குங்கிறார் சித்தியார். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள்ங்கிறார். அதனால பெருமான் கருணையினால நமக்கு ஆட்கொள்கின்ற அல்லது எல்லா கேவல நிலையிலிருந்து கூட வருகின்ற பொழுதெல்லாம் பெருமானுடைய செயல் என்பது அங்கு சக்தியினுடைய செயலாக வருகிறது. அதில் பேதித்து என்பது இந்த மலத்தோடு கட்டுண்டிருக்கின்ற நம்மை திரோதான சக்தியாய் நின்று நம்மை இந்த உலகத்தில் ஈடுபட செய்வதுன்னு எழுதினாங்க. ஏனென்று சொன்னால் திரோதான சக்தினால் நமக்கு தெரியும் மறைத்தல் தொழில். அந்த மறைத்தலிலே அவன் எதை செய்கிறான் என்று சொன்னால், பக்குவம் வருகின்ற வரைக்கும் தன்னை மறைத்து உலகத்தை காட்டியும், பக்குவம் வந்த பின்னர் உலகத்தை மறைத்து தன்னை காட்டியும். இதுதான் அந்த திரோதானத்திலிருந்து அப்புறம் அருள் சக்தியாக மாறுறது. அதில் 3 வார்த்தை வருது, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த. பேதித்து என்பது திரோதான சக்தியாய் தாம் மறைந்து கொண்டு உலகத்தை காட்டியது. வளர்த்து என்பது இந்த உலகிலேயே நம்மை அனுபவிக்குமாறு செய்து அதனால் பக்குவம் வரும் வரைக்கு காத்திருந்து பக்குவம் வந்த காலத்து அருள் சக்தியாய் இந்த உலகத்திலிருந்து நம்மை எடுத்து என்று சுவாமி அருள் சக்தியாய் முக்தி தருகிற அந்த சொல்லத்தான் அம்மா செய்கிறாங்க. அப்படிங்கிற செய்தான் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் என்று ஐயா அதை அருமையாக ஆரம்பித்து கொடுத்தாங்க இதுக்கு. அதே போல் இந்த திருவாசகத்தில் உள்ள ஒரு பெரிய பாங்கு என்னன்னு சொன்னால், எளிமையாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம். அந்த வார்த்தைகள் எளிமையாக இருக்கனால நுட்பங்கள் புரியவில்லை என்று சொன்னாலும் கூட உருக்கம் ஏற்படுகிறது. அதனால் நிறைய இடங்களில் நம்ம அதை படிக்கும் பொழுதே கண்ணீர் வருதுன்னா தப்பாக நினச்சிக்கூடாது. ஐயா திருக்கோவையார் படித்து எங்களுக்கு கண்ணீர் வரல, ஏன்னா படிக்க முடியலேன்னு சொல்ல கண்ணீர் வருது. ஏன்னா உண்மையை புரிய மாட்டேன். படித்தாலும் வரும், வருதா? வரும், நிச்சயமாக படித்தா தானே வரும். என்ன அப்படி நான் சொல்கிறேன். நல்லது நல்லது நல்லது. ஆனால் திருவாசகம் அப்படி இல்லை, ரொம்ப எளிமையாக நிறைய பாடல்கள் சொல்கிறார். அதை சும்மா நான் இன்னொரு 5 நிமிஷம் எனக்கு இருக்குது, அந்த டைமில் என்னன்னா, என்ன உருக்கம், எதுக்கு உருகிறார் அப்படின்னு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கள் ஆரம்பித்து செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திருவேனைன்னு அது வரைக்கும் போகிறப்போ உருகிறார் திருவாசகத்துக்கு உருவாசம் அதெல்லாம் சரி, எதுக்காக உருகிறார் என்று அந்த உருக்கத்தை பார்க்கும் பொழுது அடிப்படையாக 2 செய்திகள் அவரை உருக்குகின்றன. அதனால் நாம் உருகின்றோம். ஒன்று, எத்தனையோ தகுதியுடைய ஆன்மாக்கள் எல்லாம் இன்னும் இறைவனை காணுவதற்கு காத்து நிற்க எந்த தகுதியும் இல்லாத என்னையும் நீ ஆட்கொண்டாய் என்று சொல்லுகின்ற ஒரு உருக்கம். பெரியவங்கள்லாம் இருக்கும் பொழுது என்னை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க பாருங்க, இதோட என்ன சொல்ல, அந்த மாதிரி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் உரையும் திருப்பள்ளி எழுச்சில. இப்படி நிறைய இடங்கள்ல தகுதியுடையவர்களெல்லாம் காத்து கொண்டிருக்க, உலவா காலம் தவம் செய்து உறுப்பும் வெறுத்திங் உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய். முனிவர்கள்னாலே பெரியவர்கள், அது சாதாரண இல்லை, மாமுனிவர்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, பலமா முனிவர்கள் நனிவாட பலாலம் அவர்களெல்லாம் எவ்வளோ காலம் காத்திருந்தாங்கன்னாரு. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் பெறருங்கிறார். இருந்து அந்த இடமெல்லாம் புற்றாய் போச்சு, மரமாய் போச்சு, அப்படி காத்திருந்தாங்க. என்ன மாதிரி ஆள்னா உடனே கேட்பான், அவ்வளோ நேரம் காத்திருந்தாங்கன்னா அங்கே சாப்பாட்டுக்கு வழி என்னன்னு சொல்கிறாரு.
உண்டியாய் எது உண்ணுனாரு? காலேனாரு. புனலும், புனல்லாம் நீர். ஏன்னா அவங்க ஏதோ வருஷ கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பசிச்சா என்ன பண்ணுங்கிறாரு, அந்த ஓரத்தில் ஒரு ஓடை இருக்குது, போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடுவோம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த காற்றை குடிச்சுக்கிடுவோம் சொல்கிறார். புற்றுமாய் மரமாய் புனல் புனல் காலே உண்டியாய். புனல்லாம் நீர், காலெல்லாம் காற்று. அப்படி இருந்து காத்து கொண்டிருந்த அந்த முனிவர்களெல்லாம் கூட காத்து நிற்க பாவியனை பணிகொண்டாய்கிறார். வெள்ளம்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தாள் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கிறார். பெருமானுடைய நாமத்தை கேட்ட பொழுதே மாதேவன் வாறுகழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக ஆழ்ம்பர. அது மாதிரி பெருமானுடைய நாமத்தை கேட்ட அளவிலேயே உருகுகின்ற, அவனுடைய சடையிலே கங்கையை தாங்கி இருக்கின்றான் என்று அந்த சடையினுடைய சொல்லும் பொழுதே கூட கேட்டுட்டு இருக்கும் அப்படியே கண்ணில் புல் 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 கண்ணீர் வந்துடுதான். வெள்ளம்தாள் விரிசடையாய் எங்கள் பெருமான் இடபகானத்தில் வருவார்னு விடையாய் தேவர்களுக்கும் தலைவன் எங்கள் பெருமான் தான் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய். அந்த நீர் எப்படி வருதுன்னு ஒரு சொல்ல பாருங்க. பள்ளம்தாள் உரு புனலில் கீழ் மேலாக. இந்த அணையிலெல்லாம் தண்ணி திறந்து விட்டானா அது கீழே அப்படி மேலே வரும். ஏன்னா அவ்வளோ வேகம் அவ்வளவு வரும். இவர்களுக்கு அந்த கண்ணில் தண்ணீர் எப்படி வருதான் அப்படி வருதான். நம்ம வீட்லேயும் குழந்தைகள் 1 மணி நேரம் ஆளும், ஒரு சொட்டு கண்ணீர் வராது. அது என்ன அழகே நமக்கும் தெரியும். இது அப்படி இல்லை. இங்கே பள்ளந்தாள் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க. அவங்கெல்லாம் கூட இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறார், கன்ஃபார்ம் ஆகலை. அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கும்பார். இப்படி பல்வேறு அடியவர்கள் பெரியவர்கள் எல்லாம் முன்னீர் ஆதியமெல்லாம் முனிருளாம் 100 கோடி இமையோர் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளிங்கிற. 100 கோடி தேவர்கள் எல்லாம் காத்து நிற்க எனக்கு அவன் திருநீர் அணிவித்தான்னு சொன்னா, இப்படி தகுதி இல்லாத என்னை ஆட்கொண்டான். இது ஒரு உருக்கம். இன்னொரு உருக்கம் நம்ம காலையில் சிந்திச்சது போல அந்த பிரிவாற்றாமை என்று சொல்லி தில்லைக்கு வான் என்று சொல்லிட்டு போனது. அங்கே போகிறப்பவெல்லாம் திருப்பெருந்துறை தான் நினைக்கிறார் ஐயா. அப்போ அது வலியுறுத்தினார். தில்லையில் போய் சொல்லும் பொழுதும் திருப்பெருந்துறை தான் நினைக்கிறார், கழுக்குன்றத்தில் பாடும் பொழுதும் திருப்பெருந்துறை தான் நினைக்கிறார். அந்த நினைப்பு அந்த ஒரு உருக்கம் இருக்கு பாருங்க. அது முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனக்கும் வழிமுதலே இல்லைங்களா? நின் பல அடியார் வான் திரள் குழுமிக் எழுமுதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்னும் அழும் அதுவே அன்றி. காலையிலே சொன்னேன், முகத்தை காட்டுனாரு, ஒரு வார்த்தை பேசுனாரு, வான்னாரு, ஒன்றும் நடக்கலை. சிறிதன் முகம் நோக்கினார், நடக்கலை. அதனால் இப்போ என்ன செய்ய முடியும் எங்களால்னாரு, ஒரு வாரமாக அழுது தவிர வேறு என்ன முடியும். அப்படியே சொல்லி உருகிறார். அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்று. ஒரு நாள் என்னைக்காவது நீ வருவப்பா, இந்த இந்திரா நகர்லேயே ஒரு வாரமாக உட்கார்ந்துருக்கிறேன், என்னைக்காவது வருவேன்னு அப்படின்னு இறங்கும் கொல்லோ எனும் அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன். வேற என்ன பண்ண முடியும் எங்களால் அதனால் அப்படியெல்லாம் ஒரு உருக்கத்தை நிறைய நிறைய என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன் பன்னால் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயேன்னு. பின்னாடி ஆனந்த மாலைன்னு பேர் வச்சுட்டு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ உருக்கமாக இல்லைங்களா? பேர் தான் ஆனந்த மாலை, ஆனால் பாடுறது அவ்வளோ உருக்கமாக சொல்கிறேன். அந்த அந்த உருக்கம்தான். அப்போது அவருடைய காலையில் கூட ஐயா சொன்னாங்க, எல்லாரும் நான் கடைசியில் நிற்கிறேன் என்னை கூப்பிட்டு போ. அது ஒரு உருக்கம். அது மாதிரி இந்த வந்தவர்களெல்லாம் கூட போயிட்டாங்கன்னு என்ன செழுக்கமலத்திரளின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர் யான் பாவி. பாவியேனெல்லாம் உருகணும்னா அப்படி. அதனால் திருவாசகத்தினுடைய உருக்கம் அப்படின்னு சொன்னால் 2 தலைப்பில் அதிகமாக இன்னும் அதுபோல் உருக்கம் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஒன்று என்னென்னா தகுதி இல்லாத எண்ணெய் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் எருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவள்கையல் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவருமானே
என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு அப்படின்னா இந்த கூட்டத்தில் எதுலேயுமே இல்லாத என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரிகின்ற அந்த அந்த ஒரு உருக்கம். இன்னொரு புக்கம் எப்போ திரும்ப காட்சி தருவானோன்னு இந்த உருக்கம்தான் இந்த உண்மையிலேயே திருவாசகம் என்கின்ற இந்த பணுவல் தருகின்ற அந்த பணுவல்ங்கிற சொல்ல திருக்கோயில் சொல்ல கலவுடைய காமம் சார்ந்த ஞான பணுவல் இந்த பைந்தமிழ் சேர்ந்த சென்னா புலவன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். பைந்தமிழ் நவீன்ற சென்னா புலவன்னு குமரகுருவர் பாடுவார். அது மாதிரியான இந்த திருவாசகங்கிற பணுவல் உண்மையிலேயே இன்னைக்கு 12 திருமுறைகளும் சிறப்புடைய நூல்கள், 12 திருமுறைகளும் பயில வேண்டிய நூல்கள் என்றாலும் கூட தமிழகத்திலும் சரி, தமிழகம் கடந்து இங்கேயும் சரி, இன்னைக்கு திருவாசகம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்குன்னா அது ஒரு காரணம் எளிமையான தமிழும் உருக்குகின்ற அந்த ஆற்றலும். அந்த உருக்கம்தான் பக்தி நிலையினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. பெருமான் மீது உள்ள நன்றி உணர்வு அந்த உருக்கத்தை தருகின்றது. அதுதான் திருவாசகத்திலே இந்த நேரத்திற்குள்ள சொல்ல வந்த செய்தி என்று சொல்லி இந்த வாய்ப்பினை தந்த தலைமைக்கும் கேட்டு சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயாவுக்கு நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. இந்த பிரிவாற்றாமையினார் நான் ரெண்டு நிமிஷம் சொல்லிப்படுறேன். ஐயா, ராமாயணம் வாசிக்கிற பொழுது முதல்ல எந்த காண்டத்தை ஆரம்பிப்பாங்க தெரியுமா? சுந்தரகாண்டம். முதல்ல எந்த காண்டம்? சுந்தரகாண்டம் வாசிப்பாங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டா டாக்டர்கிட்ட போக மாட்டாராம். சாமிநாதா ஊபேசா வருவாராம். சுந்தரகாண்டம் படிப்பாராம். இவருக்கு கண்ணீர் கொட்டுமா, காய்ச்சல் சரியா போயிருமா. அப்ப என்ன புரியுது? சுந்தரகாண்டம் படிச்சா டாக்டருக்கு பொழப்பு போயிடும். சுந்தரகாண்டம் அது என்னம்மா சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளவு பெருமை? சீதையும் ராமனும் சேர்ந்திருந்த காண்டங்களை விட ராமனை பிரிந்த சீதை பிரிவாற்றாமல் தவித்தாலே அந்த சுந்தரகாண்டம் சிறப்புடையதாயிற்று. கணவனோடு இணைந்திருப்பதை விட கணவனை விட்டு பிரிந்த பொழுது அவனையே நினைத்து 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 மென்மருங்குல் போல் வேறுள்ள அங்கமும் மெலிந்திருந்தாலே அதுக்குத்தான் பெருமை. அதனால எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் சொல்லுவார், சமய இலக்கியத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். சமய இலக்கியத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். ஆண்டவனை பிரிந்த ஆன்மா அழுது அழுகை. ஜேர்னி ஆஃப் தி சோல் டுவர்ட்ஸ் காட். கடவுளை நோக்கிய ஆன்மாவின் புனித பயணம். அதுக்கு ஜியு போப் வச்ச பேர் என்ன தெரியுமா? போன் மெல்டிங் சாங். எலும்பை உருக்கக்கூடிய பாடல். அதை நன்றாக நினைவூட்டினால் ஐயாவுக்கு நன்றி. இன்னும் பேச ஆசை, பின்னால பார்த்துக்குவோம். அடுத்தாற்போல் அருணை பாலராவாயன் ஐயா அவர்கள் காலையில் மடை திறந்த வெள்ளமாக பல செய்திகளை நமக்கு கொடுத்த புண்ணியவான், பெரிய பரம்பரை. அருணை பாலராவாயன் ஐயா அவர்கள் அந்த தனக்கு எது தோன்றுகிறதோ அதை மட்டும் இப்பொழுது சொல்வார்கள். அவை பெருமக்களே, இந்த அவைக்கு தலைமை தாங்குகின்ற ஐயா அவர்களே, திருவாசக சிந்தனையாக காலையிலிருந்து பல அறிஞர்கள் பல்வேறு வகையிலே திருவாசகத்தை அணுகி நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். இந்த 10 மணித்துளிகளில் திருவாசகத்திலே சில செய்திகளை நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்கு முன்னால் தலைமையிலும் அவர்கள் சொன்னார்கள், பக்கத்திலே சண்முகம் அவர்கள் சொன்னார்கள், உருக்கத்திற்கு என்று சொன்னால் திருவாசகம்தான். அதனால்தான் ஒரு பழமொழி எல்லோரும் சொல்வது, திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறார்கள். சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துகிற பொழுது நான் இந்த கருத்தை சொல்வது உண்டு. திருவாசகத்திற்கு உருகாதார் என்பது, அந்த திருவாசகம் என்பது தோத்திரம், ஒரு வாசகம் என்பது சாத்திரம். ஏன்னா சாத்திரத்தில் தான் குரு ஒரு வார்த்தை சொல்லுவார். நீங்கள் தோத்திரத்திற்கு உருகவில்லை என்று சொன்னால் சாத்திரம் உங்களுக்கு கிடைக்காது, அந்த ஒரு வாசகத்திற்கு உருக முடியாது. அருமை அருமை. அதனால தான்
மாணிக்கவாசகர் மன்னை ஒரு வார்த்தையுட்படுத்தினாய் என்று என்னை ஓர் வார்த்தையுட்படுத்தினாய் என்று, என்னை ஒரு வார்த்தை என்றார். அந்த ஒரு வார்த்தை என்பதைத்தான் வடமொழிகளை வேதங்களில் மகா வாக்கியம் என்று சொல்கிறார்கள். ரிக்வேதம் என்று சொன்னால் அதற்கு ஒரு மகா வாக்கியம் பிரஜான பிரம்மம். சாமவேதம் என்று சொன்னால் அதற்கு தத்துவமசி என்றெல்லாம் வேதத்தினுடைய சுருக்கமாக சொல்வது மகா வாக்கியம். கவிஞர் வைரமுத்து என்னுடைய நண்பர் தான், அவர் மாணவர். அவர் ஒன்று சொல்கிறார், கம்பனுக்கு சொல்கிறார், சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த புலவா. ஒரு சொல்ல வாக்கியம் பெருசாக இருக்குது, ஆனால் ஒரு சொல்லையே அந்த வாக்கியத்தினுடைய பொருளை எல்லாம் அடக்கி விடுகிறாயே, சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த புலவா என்று சொல்கிறார். நாம் சொல்லுகிற மகா வாக்கியம் அவருக்கு தெரியாது, வைரமுத்துக்கு தெரியாது, ஆனால் அவர் சொல்கிறார். அதுபோல பெரிய வேதங்களுக்கெல்லாம் மகா வாக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய திருமுறைகளுக்கும் கூட நாம் மகா வாக்கியம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் சொல்கிற வழக்கம் உண்டு. காரணம், திருக்குறள் என்று சொன்னால் 1330 குறள், அது நமக்கு வேதம், தமிழர்களுக்கு அது வேதம். அதில் என்ன நாம் மகா வாக்கியம் சொல்வது? ஐயா கேட்டாங்க இல்லையா, அம்மையை பற்றி பாடுகளில் ஒரு பாட்டு சொல்லுனா ஒன்றும் முறையில் நம்ம என்னடான்னு முழிக்கிறோம். திருக்குறளில் மகா வாக்கியமாக நாம் எதை சொல்வது? 1330 குறள் இருக்கு. அப்போ தேடி பார்த்தால் ஒரு சிறப்பு கிடைக்காம இல்லை. மனத்துக்கள் மாசிலன் ஆதல், அது ஒன்றுதான் மகா வாக்கியம். ஏன்னா எல்லாம் மனசில் இருக்கிற குற்றத்தை போக்க வேண்டும். அதை இன்னும் விளக்கிறார், திருக்குறள் விளக்கிறார். தன்னஞ்சறிவது பொய்யற்கன்னு சொல்றார், உள்ளம் சொல்றார், நெஞ்சம் சொல்றார், மனம் சொல்றார், எல்லாத்தையுமே வள்ளுவர் சொல்றார். இந்த மனத்துக்கண் அழுக்குன்றார் என்ன என்றால், மாசுன்னு எதை சொல்றார் என்றால், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4 சொல்றார். அதை வரிசைப்படுத்துகிறார். அழுக்காறு வந்தால் உங்களுக்கு அவா வரும், ஆசை வரும். அவா வந்தால் அது கிடைக்கவில்லை என்றால் வெகுளி வரும். வெகுளி வந்தால் கடுஞ்சொல் வரும். அப்போ இந்த 4ல் கடுஞ்சொல் ஏன் வருகிறது? வெகுளியால் வருகிறது. வெகுளி ஏன் வருகிறது? ஆசையால் வருகிறது. அவா ஆசை கொஞ்சம் வேறுபாடு உண்டு, இருந்தாலும் ஆசையினை வைத்துக் கொள்ளுங்கள், வேறுபாடு உண்டு. அவாவினால் வருகிறது. அவா ஏன் வருகிறது? அழுக்காற்றால் வருகிறது. அழுக்காறு ஏன் வருகிறது? வருகிறது என்ன காரணம் சார்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டோம், இதெல்லாம் காரியம். அவா காரியம் என்றால் அழுக்காறு காரணம். அப்போ அழுக்காறு காரியம்னா காரணம் எது என்றால், இல்லை, மனம் இருக்கல்லவா, அது இயல்பாகவே பொறாமைப்படுகிறது. அதைத்தான் வள்ளுவர் தனி அதிகாரமாக சொன்னார். அழுக்காராமை என்று ஒரு தனி அதிகாரமாக சொன்னார். இந்த குற்றம் நீங்கினால், அழுக்காறு என்ற மரம் நீங்கினால், அதுதான் மனத்துக்கள் மாசீலன் ஆதல் என்று ஒரு விளக்கியிருக்கிறார். அதே போல் 3000 பாட்டு நமக்கு திருமந்திரம். 3000 பாட்டில் எல்லாரும் சொல்கிற பாட்டு தான், எல்லாரும் சொல்ல தெரிந்து கொள்வது தான். அதில் மகா வாக்கியம் என்றால் அன்பே சிவம், அன்பே சிவம் என்பதுதான் மகா வாக்கியம். இதுபோல வேதங்களைப் போலவே திருமுறைகளும் நாம் மகா வாக்கியத்தை சொல்லலாம். ஏன் அதை நான் முயற்சி செய்யணும்னு சொல்கிறேன்னா, வேதங்கள் எல்லாம் நமக்கு மந்திரங்கள் உள்ளது, மந்திர வேதம் அதெல்லாம் பார்க்கிற போது. எனவே நாம் என்ன நினைக்கிறோம், வடமொழியில்தான் வேதங்கள் மந்திரங்கள் உண்டு, தமிழில் மந்திரம் இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகின்றது. ஆனால் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகத்தியர் முத்தமிழ் பாடியவர், இயலிசை நாடகம் என்ற 3க்கும் இலக்கணம் எழுதியவர் அகத்தியம். அது சரியாக கிடைக்கல நமக்கு. அகத்தியருக்கு மாணாக்கரை புதிகமலையிலே மாணாக்கராக இருந்தவர் தொல்காப்பியர், 12 பேர், அதில் தொல்காப்பியர் ஒருவர். ஏன் நான் சொல்கிறேன்னா, தொல்காப்பியர் மந்திரத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். தொல்காப்பியத்தில் மந்திரம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று கொடுத்திருக்கிறார். அது ஏன் அவர் சொன்னார் என்றால், அகத்தியர் என்ன செய்கிறார், பெருமானிடத்தில் கைலாய பெருமானத்தை கேட்கிற பொழுது, பொதிகைமலைக்கு நான் செல்லுகின்றேன், உங்களை நான் வேறு மொழிகளை, அப்போ வடமொழிகள் வேறு மொழிகளை நான் பாட வேண்டும், அது ஒரு தனி மொழி எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ பெருமானை துதிப்பதற்கு பெருமான் சொன்ன ஒரு மொழி என்றால் அது தமிழ். காஞ்சி புராணத்தில் வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, அதற்கு இணையா குடமுனிக்கு தமிழ் மொழியை தென்மொழியை சொன்னார் என்று சொல்றதுனால பாணினிக்கு வடமொழி கற்றுக் கொடுத்தார் பெருமான்.
தமிழ் தென்மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழியை அகத்தியருக்கு சொன்னார் என்பதை அங்கே வளர்த்திருக்கிறார். கம்பன் பாடுகிற பொழுது என்று முள தென்தமிழ் எம்பி இசை கொண்டான் என்று அகத்தியரை சிறப்பிக்கிறார் பார்க்கிறோம். மூவா தமிழ் பயந்த முனிவாழி என்று தண்டி அலங்காரத்தில் அகத்தியரை பற்றி தமிழ் வளர்த்தவர் என்று வருவதை நாம் பார்க்கிறோம். அதனால் அவரிடத்தில் படித்ததாலே தன்னுடைய நூலாக இருக்கிற தொல்காப்பியத்தில் தமிழ் மந்திரம் சொல்ல வேண்டும் என்று இந்த நூற்பாவை எழுதியிருக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் மந்திரம் இருந்தது, அகத்தியருடைய உண்டாக்கிய மந்திரம் இன்னும் மற்ற பண்ண மந்திரங்களாக இருந்திருக்கும். அதனால் தமிழில் வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிறார். எல்லாரும் மந்திரம் பண்ண முடியாது, நீங்களும் நானும் மந்திரத்தை சொல்ல முடியாது, அதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது என்று சொல்லிதான் நிறைமொழி மாந்தர், அவங்க சொன்னால் பலிக்கும், பெருமானை எண்ணி வரம் பெற்றவர்கள் தான் மந்திரத்தை சொல்ல முடியும் என்று நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம். மந்திரம்ன்ற வார்த்தை வடமொழி. எதை மந்திரம் சொல்கிறாங்க அவங்க தொல்காப்பியர் சொல்கிறது? மந்திரம் என்றால் நாம் தமிழில் அது மறைமொழின்னு சொல்கிறோம், மறைத்து சொல்வதெல்லாம் மந்திரம் என்று மறைமொழிதானே மந்திரம் என்று மந்திரத்திற்கு ஒரு இலக்கணம் சொன்னார் என்றால் தமிழில் மந்திரங்கள் இருந்திருக்கின்றன, மன்னிய தமிழ்க்கல்வி மந்திரங்கள் இருந்திருக்கின்றன என்று பார்க்கிறோம் இல்லையா? இதை வெளிப்படையாக இதெல்லாம் இலக்கணத்தில் இருப்பதை தேடி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் திருவாசகத்தை படிக்கிற பொழுதுதான் நமக்கு மந்திரங்களை சொன்னவர் யார், கண்ட பெரு மந்திரமே மூவர் பாடல்னார் உமாவதி சிவம். மூவருடைய திருமுறைகள்லாம் நமக்கு மந்திரம் தான். மாணிக்கவாசகர் என்ன செய்தார், காலையில் சிவபுராணத்தை பற்றி கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, சிவபுராணத்திலேயே அந்த மந்திர கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை மட்டும் நான் நிறைவு செய்யலான்னு பார்க்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு செய்தி, ஓய்வாக இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் அழித்து மகாசங்காரம் முடிந்தவுடனே தனியாக இருக்கிறார் இல்லையா பெருமான், ஏன்னா சக்தி ஒடுங்கிட்டாங்க, சக்தி பக்கத்தில் இருந்தாலும் பேசி கொண்டிருப்பார், அந்த மாதிரி ஒடுக்கியாச்சு. அந்த மாதிரி ஒடுக்கினா யார்கிட்ட பேசுறது என்கிற பொழுது தனிமை வந்து விடுகிறது. தனிமை வந்தவுடனே என்ன செய்கிறார் என்றால் திருவாசகத்தை எடுத்து படித்தார்னு பார்க்கிறோம் இல்லையா? அப்போ என்ன தெரிகிறது, தனியாக இருக்கிற பொழுது பெருமான் திருவாசகத்தை படிக்கிறார்னு சொன்னால் அவ்வை நடராஜர் இருந்தார் இல்லையா, அவர் சொல்லுவார், ஒரு விஷயம் சொல்லுவார். கைலாயத்தில் அவரை கேட்டாங்களாம், கைலாயத்தில் பார்வதியும் பரமசிவனும் என்ன மொழியில் பேசிக்குவாங்க, ஏன்னா அது வடக்கு இருக்குது, கைலாயம் வடக்கு இருக்குது, பெருமான் சிவபெருமானும் உமையம்மையும் என்ன மொழியில் பேசிக்கொள்வாங்க என்று கேட்டாங்களாம். அவர் உடனே அவர் சொன்னார், என்ன சொன்னார், கணவன் மனைமா ஏதோ தனியாக பேசிக்கிறாங்க, அது எப்படி எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு போகலாம் இல்லையா? கணவன் மனையாக தனியாக பேசுறது எந்த மொழியில் எனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாம். நல்ல கேள்வி கேட்டுன்ட்டு இதான் சரியான சமயம் என்று அவர் ஒரு பதில் சொன்னாராம். என்ன சொன்னாராம், அதான் இப்போ கன்னடம் வச்சுங்களேன், கன்னடத்தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள், அந்த குழந்தை கன்னடம் பேசுகிறது. ஒரு ஆங்கிலத்தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள், அந்த குழந்தை ஆங்கிலம் பேசுகிறது. அதுபோல் எந்த மொழியை பேசுகின்றது தாய்மொழி பேசுகிறாளோ அந்த மொழியைத்தான் குழந்தை பேசுகிறது. எங்களுக்கு கூட ஞானசம்பந்தருக்கு உமையம்மை பால் கொடுத்தாள், அவர் தமிழ் தான் பாடினார். எனவே உமையம்மையுடைய தமிழ் மொழி எது என்றால் தமிழ் தான். அப்போ அவரே தமிழ் சொன்னால் சிவபெருமான் கட்டாயம் தமிழ் தான் பேசி ஆகணும். அப்போ என்ன ஆகுது, நம்முடைய சிவபெருமானுக்கு உமையம்மைக்கும் எது தாய் பாஷை போல எது பேச்சு மொழியானால் தமிழ் தான் என்பதை நயமாக அவர் சொன்னார்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நயம்தான். ஆனால் மாணிக்கவாசகர் என்ன செய்கிறார், தமிழில் மந்திரங்களாக சொல்ல வேண்டும், தோத்திரங்களை சொல்வது மட்டுமல்ல மந்திரங்களாக சொல்ல வேண்டும் என்றுதான் எடுத்தவுடனே நமச்சிவாய வாழ்கன்னு ஐயா சொன்னாங்க. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 658 பாட்டு தெய்வ பொருத்தம். இதெல்லாம் தெய்வ பொருத்தங்க. அவர் அப்படி எண்ணி பண்ணாரன்னா மாணிக்கவாசகர் நான் 6 பாடணும் 5 பாடணும்னு பண்ணாரான். 6 5 வெல்க வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். முடிக்கிற போது 658 முடிஞ்சது என்றால் நாம் கண்டுபிடித்து பார்க்கிறோம், பெருமானருள் இப்படி இருக்கிறது அல்லவா என்று பார்க்கிறோம். அதேபோல் தான் திருவள்ளுவர் திருக்குறள் கூட அகர முதல எழுத்தலாம்னு ஆரம்பிக்கிறார், ஆரம்பிக்கிறார், காமத்துப்பால கடைசியில் கூடுதல் காமத்திற்கு இன்னும் முடியுது, கூடுதல் காமத்திற்கும் அதற்கும் கூடி மயங்க பெரின் என்று இன்னும் முடியுது. என்று தொடங்கி இன்னென்று முடிந்தது அல்லவா? எனவே தமிழ் எழுத்து தான் அது இருக்கிறது. எனவே தமிழ் எழுத்துக்குள்ளே அடங்கிவிட்டு திருவள்ளுவருடைய திருக்குறள் என்று தான் நயமாக சொல்கிறது தான். திருமுறைக்கு நம்ம சொல்கிறோம், தோளுடைய செவியின் என்று என்று ஓங்காரத்தை ஆரம்பித்தார், உலகலாம் என்று முடிகிறது 12ஆம் திருமுறை. ஓம் என்று முடிவதாலே ஓங்காரத்துக்குள்ளே நம்முடைய திருமுறை அடங்கிவிட்டது, வேறு திருமுறை சொல்லக்கூடாது என்றெல்லாம் இதெல்லாம் நயம்தான், இயல்பாக இருந்ததா என்றில்லை, இதெல்லாம் நயமாக சொல்லுகிறோம் அல்லவா? ஆனால் மாணிக்கவாசகர் என்ன செய்தார், வாழ்க வெல்க போற்றி பின்னால் காண்க என்று ஒன்று சொல்ல போகிற, இதெல்லாம் மந்திரங்கள், சப்தகோடி மந்திரங்கள். நம்முடைய சிவபூஜையில் பஞ்சபிரம மந்திரம் எவ்வளோ முக்கியமோ, அங்க பிரதேசம் அங்க ஞாசம் செய்வதற்கு ஷடங்க மந்திரம் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல மந்திரங்கள் சப்தகோடி மந்திரம் என்று 7 கோடி சொல்லுவாங்க, 7 முடிவு சொல்லுவாங்க. நமக, ஸ்வாகா, ஸ்வாதா,
பௌஷட் வஷட் ஹூம் பட் என்று 7 இருக்கிறது. 7க்கும் பொருள் உண்டு. இப்போ நேரம் இல்லை சொல்கிறது. 7 முடிவுகள். 7 முடிவு எங்கெங்கெல்லாம் சொல்லலாம் என்றால், அர்ப்பணிக்கிற பொழுது சுவாகா இந்திராய சுவாகா நீ எடுத்துக்கொள் என்று சொல்லலாம். உன்னை நான் வணங்குகிறேன் என்று சொன்னால் நமக என்றெல்லாம் சொல்லணும். அதனால் வடமொழியில் இருக்கின்ற சப்தகோடி மந்திரத்தை எண்ணுகிறார் மாணிக்க வாசகர். நான் காலையில் சொன்னது போல ஒரு திருமுறை வடிவம், தோத்திர வடிவம் கொடுக்கிறார். தோத்திர வடிவம் கொடுப்பது மட்டுமல்ல, அர்ச்சனா வடிவம். அவர் தான் போற்றி திருவகள் பாடுறார். 4 எடுத்துக்கிற சொல்லலையா? முதல்ல சிவபுராணம், அதுக்கடுத்து கீர்த்தி திருகவல், அதற்கடுத்து திரு அண்டப்பகுதி, 4 6 போற்றி திருகவல். இந்த 4க்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. முதல்ல சிவபுராணம் எல்லாம் தத்துவங்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கி எல்லாவற்றையும் சொல்லிட்டார் சிவபுராணத்தில். அதற்கடுத்து கீர்த்தி திருகவல். கீர்த்தி திருவலை பல தலங்களை சொல்கிறார். பல தலங்களை சொல்லி என்னென்ன அற்புதங்களாக நிகழ்ந்தது என்றெல்லாம் சொல்கிறார். என்றால் தலங்களுடைய சிறப்பை சொன்னதால்தான் பின்னாலே வந்த ஞானசம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் க்ஷேத்திர கோவை பாடினாங்க. க்ஷேத்திர திருத்தாண்டகம் அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். ஊர்த்தொகை என்று சுந்தரர் பாடியிருக்கின்றார். பின்னால் 11ஆம் திருமுறையில் ஐயடிகள் காடவர் குணா க்ஷேத்திர சிவவெண்பா என்று திருவெண்பா என்று பாடியிருக்கிறார். அதனால் கீர்த்தி திருவள்ளுவர் க்ஷேத்திரங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். திரு அண்டப்பகுதியில் தன்னுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கின்றார். போற்றி திருவள்ளுவர் ஏன் சொன்னார் என்றால், அர்ச்சனை செய்கின்ற பொழுது நீங்கள் இனிமேல் போற்றியை சொல்லுங்கள் என்று தமிழில் மந்திரங்கள் வேண்டும், தமிழில் அர்ச்சனை வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் போற்றி திருவள்ளுவர் பாடினார். அங்கே பின்னால் நிறைய பாடினார். சிவபுராணத்தில் என்ன செய்தார் என்றால், அவங்க சொன்னது போல போற்றி முதல்ல வாழ்கன்னு, நமச்சிவாய வாழ்கன்னு எடுத்தார். ஏன்னா அது மூல மந்திரம். ஏன் அதை சொல்கிறார் என்றால், அதுக்கு எத்தனையோ காரணம் சொல்கிறாங்க. முதல் காரணம், அது பெருமானுடைய பெயர். நந்தி நாமம் நமச்சிவாயவே. பெயர் எத்தனையோ 1000 பேர் இருக்கலாம். அவர் 1000 பேர் சொல்லி தெல்லேனும் கொட்டவன் சொல்லலாம். ஆனால் அவருக்கு என்ன பெயர் என்றால் 5 எழுத்து தான் அவருக்கு பெயர். நந்தி நாமம் அதுதான் 5 எழுத்து. எனவே நாமத்தை சொல்வதனாலே நமச்சிவாய் என்று சொன்னார். அதற்கடுத்து நமச்சிவாய் என்ற அந்த 5 எழுத்தில் பதி பசு பாசம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற 3 பொருளும் அதில் இருக்கிறத பார்க்கும். அது தூல பஞ்சாட்சரமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல சமய தீட்சைக்கு உரியது தூல பஞ்சாட்சரம் என்று இத்தனை விஷயங்களை வைத்து முதல்ல அது வாழ்க, அவருக்கு சொன்னது உபதேசமாக செய்தது நமச்சிவாய் பெருமான் உபதேசித்தார். எனவே அது வாழ்க என்று சொல்லிட்டு, நாதன் என்றால், நாதன் என்ற சொல்லுக்கு அந்த இடத்துல பொதுவாக நாதன்னா தலைமைன்னு அர்த்தம், தலைவன் அர்த்தம். நாதன் என்றால் தலைவன் தான் பொதுவாக. அது நம்ம மாதிரி இருக்கிற ஆன்மாக்களுக்கெல்லாம் பெருமான் தலைவனாக இருக்கிறான். நாம் அதை உணர்ந்தவோ உணரவில்லையோ அவன் தலைவனாக இருக்கிறான் என்பதால் நாதன் தாழ் வாழ்க என்று சொன்னார். காரணம் என்னென்னா, நாதன் என்பது திருவடி. இவர் சொன்ன மாதிரி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைனார் இல்லையா, திருவடி என்பது திருவருள். அது நுட்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய சூக்குமாக இருக்கிற பொருள். அது சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஆனால் நமச்சிவாய் என்பது மந்திர வடிவம். வடிவமாக இருப்பதாலே பெருமானுடைய உருவத்திருமேனியாக உண்மை விளக்கம் சொல்லுகிறது நமச்சிவாய். எனவே உண்மை வடிவத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தூல வடிவமாக மந்திர வடிவமாக நமச்சிவாய சொன்னார். நாதந்தாள் என்பது சூக்கம் வடிவம் என்பதனாலே திருவடி அல்லவா, எனவே சூக்கமாக சொன்னார் என்பது ஒரு பொருள். தெரியாதவர்களுக்கெல்லாம் அவன் நாதன் என்றால் தலைவன். அவனை நாம் மதித்து ஞானகுருவாக எண்ணினால் அப்பொழுது நாதன் என்றால் குருன்னு அர்த்தம். மாணிக்கவாசகருக்கு குருவாகன் தான். எனவே நாதன் என்றால் அவர் தன்னை குருவாகத்தான் எண்ணி பாடுகிறார், நாதன் சொல்றார். 3வது ஒரு பொருள் இருக்கிறது, நாதத்திற்கு தலைவனாக இருக்கிறான். ஏன்னா நமச்சிவாய் என்பது ஓசை, சொல் உலகம். அந்த ஓசைக்கு எது காரணம் என்று சொன்னால் ஓங்காரம். அந்த சொல்லாக இருக்கிற பொழுது சொல்லை படைக்கிறான் பெருமான் என்றால் நாதத்தை படைக்கிறான். நாதம் என்பதே சப்த பிரம்மம் என்று சில பேர் சொல்றாங்க. சப்தமே பிரம்மவாதிகள் என்று சொல்றாங்க இல்லையா. அந்த சப்த பிரம்மவாதிகள் மறுப்பதற்காக நாதன் அதற்கு தலைவனாக இருக்கின்றான். நாதம் தான், நாதம் சடப்பொருள். அது தலைமையாக சொல்ல முடியாது, பிரம்மமாக சொல்ல முடியாது. நாதத்தை உருவாக்குகின்ற நாதன் தலைவனாக இருக்கின்றான். நாதன் தாழ் வாழ்க என்று முதலடியிலேயே இவ்வளவு சிறப்புகள் சொல்லி வாழ்க என்று சொன்னார், வெல்க என்று சொன்னார். அந்த 4 விஷயம் இருக்கு இல்லையா, வாழ்க, வெல்க, போற்றி, காண்க. இந்த 4ம் 7 முடிவில், சப்தகோடி 7 முடிவில் 4 முடிவு சொல்லிட்டார். பின்னால் வந்து அப்பர் பார்க்கின்றார், மாணிக்க வாசகர் 4 முடிவை சொல்லியிருக்கிறார் அல்லவா, மீதி இருக்கிற 3 முடிவை நாம் சொல்லிவிடுவோம் என்று அவருடைய பாட்டில் பார்த்தீங்கன்னா, திருமுறையில் பார்த்தீங்கன்னா தோன்றும்னு ஒன்று இருக்கும். வடியேறு திரிசூலம் தோன்றும் என்று வரும். அதே போல தாமே என்று வரும். ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார் தாமே என்று வரும். தோன்றும் என்பது ஒரு முடிவு, தாமே என்பது ஒரு முடிவு. அடுத்து கடைசியாக சொல்றது போலும் என்ற ஒன்று. போலும், கொடுப்பர் போலும், 1000 கொடுப்பர் போலும் வருது இல்லையா, அந்த போலும் என்றால் ஒரு முடிவு. இந்த மாதிரி முடிகின்ற தேவார அடிகள் எல்லாம் மந்திர பாகங்கள். நாமே கூட தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். தேர்ந்தெடுத்து பார்த்து நமக்கு ஏற்றது, நமக்கு விருப்பமானது, நமக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுகோளோ அதை கேட்டாற்போல் இந்த வரிகள்லாம் படிச்சிங்கன்னா அவையெல்லாம் மந்திர முடிவுகளாக இருக்கிறது என்று சொல்லி அது போதாது என்று தான் போற்றித்திருவர்கள் சொன்னார் இல்லையா. போற்றித்திருவர்கள் சொன்ன பொழுது அப்புறம் வருமா போற்றி திருத்தாண்டகங்கள் நிறைய பாடினார்.
இவரும் பாடியிருக்கார். ஒன்று தான் பாடினார் போற்றி திருக்குறள். ஆனால் சிவபுராணத்தில் என்ன பண்ணிட்டார்? ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றின்னு சொன்னார் இல்லையா? இந்த 4 எடுத்துக்கிறேன் நான். முதல்ல ஈசன், எந்தை, தேசன், சிவன் 4 சொல்லியிருக்கிறார். முதல்ல ஈசன் என்று சொன்னால் தலைவன் அர்த்தம். எல்லா உயிருக்கும் தலைவன். ஈசனவன் இயல்பானான் சாடலோ, இயல்பாக தலைவனாக இருக்கிறான் என்றால் ஈசன் என்றால் தலைவன். அப்போ அவன் தலைவன் என்றால் நாம் எல்லாம் அடிமை. எனவே அவன் தலைவன், நான் தாசன் என்றால் அது தாசமார்க்கம். ஈசனடி போற்றி என்று சொன்னால் சைவத்தில் சொல்லப்படுகின்ற தாசமார்க்கம், அப்பருடைய மார்க்கம். அதை முதல்ல சொல்கிறார். எந்த அடி போற்றி என்று சொல்கிறார்? எங்களுடைய அப்பா. அப்பா என்று சொன்னால் நான் அவனுக்கு மகன். எனவே சற்புத்திர மார்க்கம். தேசு என்று சொன்னால் ஒளின்னு அர்த்தம். அது வடமொழி தான். தேஜஸ் என்பதுதான் தேசுன்னு வரும். தேசு என்றால் ஒளி. ஒளியாக தியானிக்கின்றவர் யார் என்றால் யோகிகள். யோகிகள் என்பதால் சகமார்க்கம். அது தேசனடி போற்றி. சிவன் சேவடி என்றால் சிவன் என்றால் மங்களம். மங்களம் என்றால் பிறவாமை. பிறவாமை தருகின்ற ஞானத்தினாலே பிறவாமை தருகின்ற சிவன் என்று சொல்லி தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று சொல்லுகிற சைவத்தினுடைய அடிப்படைகள் எல்லாம் முதல்லே அவர் சொல்லியிருக்கின்றார் என்பதை பார்க்கிற பொழுது அவர் சொன்னது போல எளிமையாக இருக்கலாம், பாட்டு எல்லாம் புரியலாம். ஆனால் ஆழமாக பல பொருளை அவர் வைத்துத்தான் பாடியிருக்கிறார் என்ற அந்த ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். கடலுக்குள் விழுந்து முத்தெடுத்து கொடுத்திருக்கிறார். முத்து குளித்தவருக்கு நன்றி. என்ன சிவபெருமானும் அம்பாளும் எந்த மொழியில பேசினாங்களா? தமிழ்லையா? இந்த முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஓங்காரத்தின் பொருள் சொன்னார்ல, நினைப்பிருக்க சாமி மலையில அவர் எந்த மொழியில சொன்னார்? கொன்றை சடையர்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழில் பகர்வோனே. திருப்புகழ். கொன்றை சடையர் சிவபெருமான். ஒன்று ஓம். கொன்றை சடையர் கொன்றை தெரிய கொஞ்சி தமிழில் பகர்வோனே. நான் இனிமேல் பேசப்படாது, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. ஐயாவுக்கு நன்றி. இப்போ நம்ம திருவையாறு சாம்பவ ஸ்ரீ ரமணன் ஐயா அவர்கள் எவ்வளவு சுருக்கமா பேசலாமோ அவ்வளவு சுருக்கமா பேச வேணும். பெரியவர்களே, அடியனுக்கு முன்னாடி பேசிய பேராசிரியர்கள் இருவரும் உருக்கம் என்பதை பற்றி சொன்னார்கள். ஐயா சண்முகம் ஐயா சொன்னார், பொருள் புரியுதோ இல்லையோ திருவாசகம் உருக்கிவிடும். அது அதனுடைய சிறப்பான பண்பு. அப்படி உருக்கத்தையே நோக்கமாகவும் பயனாக கொண்டிருக்கிற திருவாசகத்தில் முதல் அடியை வச்சுக்கிட்டு உருகிற மனசை உரைய வைக்கிற மாதிரி மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் ஐயா சொல்லிட்டார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், உருக்கம் என்ற அந்த பண்பு இருக்கின்றது, அது திருவாசகத்தில் மேலோங்கி இருக்கின்றது. ஏனைய திருமுறைகளில் இல்லை என்பது இல்லை. திருவாசகத்தில் அதோடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கு. விஞ்ஞானபூர்வமாக பார்த்தா கான்சென்ட்ரேஷன். அப்பர் பெருமானுடைய தேவாரத்தை எடுத்துப்போம். அவர் சொல்கிறாரு, உன்னை மறந்தே இருந்து உனக்கு இனியவனாக இருக்கின்ற என்னை பெருமானே நீ மறந்துடாத. இதுக்கு என்ன பொருள்? நின்னை மறந்து எப்பொழுதும் நினக்கு இனிதாய் இருக்கும் என்னை மறக்கப் பெறாய் எம்பிரான் உன்னை வேண்டியது. நாம் கடவுளை மறந்திருக்கும் போது கடவுள் நிழல் போல, அம்மா போல, குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு அம்மாவோட அருமை தெரியாது, ஆபத்து அறியாமல் வீதியில் ஓடி போகும். அம்மா அடுக்கலையிலேருந்து ஓடி வந்து பிடிச்சிப்பா. நீ என்னையே பிடிச்ச விளையாட விடுன்னு உதறிட்டு போகும் அது. ஆனால் அம்மாவின் அருமை தெரிந்து அம்மாவை அழைக்கும் போது அவள் கண்ணாமூச்சி விளையாடலாமே. ஷீ இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. நம்மை விட நம்முடைய அன்னைக்கு ஆற்றல் அதிகம். கடவுள் சர்வ சுதந்திரன். நாம் அவனை தேடும்போது அவன் தன்னை ஒழித்து கொள்ளலாம். இதுதானையா திருவாசகம். திருவாசகம் முழுக்க ஒரு திருவிருத்தத்தினுடைய பாதியில் சொல்லார் இல்லையா அப்பர் பெருமான். அப்ப உண்மையில் அப்பர் பெருமான் ஆங்காங்கு திருவாசகம் முழுக்கவே சுருக்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் அப்பர் பெருமான் ஒரு வெல்த் ஆஃப் வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனை அவருடைய தாண்டவத்தில் கொடுக்குறாரு. அது சைவத்தினுடைய கருவூலம். இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு துறையில் நீராடுகின்றார். நம்முடைய குருநாதருக்கு ஒன்றும் இழுக்கில்ல. குருநாதருடைய பர்பஸே அதான். அவர் ஒரு துறையில் நீராடுகின்றார். இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட மந்திரமெல்லாம் இருக்குது. சிவ மந்திரம் இருக்குது, உடையாள் ஒன்றன் நடு இருக்கும், அதெல்லாம் அப்படிலாம் இருக்குன்னு பார்க்குறோம். இப்பொழுது இங்கே உருக்கம் என்பது கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. இந்த உருக்கம் யாருக்கு கிட்டும்னு பார்ப்போம். ஜியு போப்புக்கு கிட்டியது. இப்பொழுது திருவாசகம் யாரை உருக்கும் என்று சொன்னால், ஏற்கனவே சாமிகிட்ட அன்பு இருக்கு, ஆனால் கொஞ்சம் அப்படி இலைமறைவு காய்மறைவாக இருக்கு, மறந்து போயிருக்கோம். இதையும் சொல்றார் திருவாசகத்தில். காணுமதொழிந்தே நின் திருப்பாதம்
கண்டு கண் கலிகூற பேணுமதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் பின்னையம் பெருமானே தானுவே அழிந்தேன் நின் நினைந்துருகும் தன்மை என் புன்மைகளால் காணுமதொழிந்தேன் நீ இனிவரினும் காணவும் நாணுவனே என்ற நிலையிலே இருப்பவனை நிச்சயமாக உருக்கும். சந்தேகமே இல்லை. என்ன பொருள்னா, நாமெல்லாம் குழந்தையா இருக்கும்போது நமக்கு இருந்த கடவுள் நம்பிக்கை இன்னைக்கு இருக்கா? சத்தியமா எனக்கு இல்லை. அம்மா சாமின்னு சொன்னா, அப்பா சாமின்னு சொன்னா அப்படியே நம்பி அம்மா அப்பாட்டையே சாமி எனக்கு கனவுல வந்தார்னு சொல்ற தைரியம் நமக்கு இருக்கு. அது பொய்யுரை என்று அன்புரை. அது பொய் இல்லை, குழந்தை பொய் சொல்லல, சாமியை நிஜமாவே நினைச்சுட்டு இருக்குது. அந்த போல பாமர பக்தி நமக்கு இல்லை. வளர வளர உலக மாயினால யான் எனது என்ற புறா அகப்பற்றுக்கள்லாம் சேர்ந்து நம்ம அழிச்சிருச்சு. அதான் பார்க்குறோம். அந்த நிலையில திடீர்னு சாமி தன்னை உணர்த்தினான் என்று சொன்னால், பெருமானே நீ என் வீட்டுக்கு வராத, நீ வந்தாலும் எனக்கு உருகின்ற உள்ளம் இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு நான் வெட்கப்படுவேன், எனக்கு அந்த இது வேண்டாம் என்று கேட்கிறோம். அப்ப ஏற்கனவே இறைவன்கிட்ட ஒரு அன்பு இருக்கின்ற உயிரை செம்மையாக உருக்க வல்லது திருவாசகம். அதற்கு கடவுள் பிறை அணிந்திருக்க வேண்டும், ஒரு பாகத்தில் அம்பாள் இருக்க வேண்டும், புலித்தோல் இருக்க வேண்டும், கையில சூலம் இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஒருவனுக்கு கடவுள் உண்டு என்ற எண்ணம் இருந்தாலே போறோம். வேதா தான் சொல்லுது, அஸ்தி பிரம்மேதி சேத் வேத. கடவுள் உண்டு என்று நினைப்பவன் திருவாசகத்தால் இருக்கப்படுவான். அதற்கு எடுத்துக்காட்டு ஜியு போப். அவர் சிவனை வழிபடாவிட்டாலும் கடவுள் உண்டு என்ற உறுதியான நம்பிக்கை உள்ள இருந்த காரணத்தினால திருவாசகத்தை படித்து அங்கேயே தங்கிவிட்டார். தங்கி பின்னாடி சொல்றார், சிவன் இஸ் நெவர் அப்பீல்டு டு இன் வெயின் அப்படிங்கிறார். என்னன்னா, சிவபெருமான்கிட்ட கேட்டு அது பலிக்காம போகாது. அந்த அளவுக்கு சிவனுடைய வலையில அவர் அருள்வலையில் அவர் சிக்கினார் என்று சொன்னால், அப்பாலும் அடிச்சிருந்த அடியாராக ஆயினார்னு சொன்னா, ஏற்கனவே இறை நம்பிக்கை உள்ளவனை திருவாசகம் உருக்கும், இறை நம்பிக்கை இல்லாதவனையும் மூவர் தேவாரம் உருக்கும். இறை நம்பிக்கை இல்லாதவனையோ மூவர் தேவாரம் இறை நம்பிக்கையை உண்டாக்கி உருக்கும். அதனுடைய ஸ்டேட்டஸ் வேற. ரெண்டாவது, இப்ப உருக்கம் திருக்கோவில் படிக்கும்போது உள்ள உருகலேன்னு சொன்னார். நிச்சயமா உள்ள உருகும். படிக்க ஆரம்பிக்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு நம்ம திராட்சை பழத்தை போடுறோம், உடனேயே இனிப்பை உணர்கிறோம். மாம்பழத்தை கொஞ்சம் தோலியை, ஏன்னா கசப்பு தோலி நிறையா இருக்கும், தோலியை நீக்கி தான் சாப்பிடணும். ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ்னா அதில் கொட்டை கூட இருக்காது, துப்புறத்துக்கு வேலை இல்லை, அப்படியே சாப்பிட்றது அசிமிலேட்டர் எல்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி வாயில் வச்சா வயதுக்கு போயிடும். மாம்பழம் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கு, வெவ்வேறு கனிகள் சிரமப்பட வேண்டியிருக்கு. ஈச்சம்பழத்தில் வந்து சில பழம் பெருசாக இருந்து சுவை கம்மியாக இருக்கிறதுலாம் இருக்குது. பலாப்பழம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஏகப்பட்ட முள்ளு கொடுத்துருக்கான், அதை அறுக்கிறதுக்கு கையில் எண்ணெயை தடவிக்க வேண்டியிருக்கு, கத்தி வேண்டியிருக்கு. இருந்தாலும் பெரியோர்கள் கருதுவது சுவையான் மிக்கது. தேனோடு அந்த பலவின் கனியை சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஆனந்தத்துக்கு ஏனைய இணையாகவில்லை என்று பார்க்கிறோம். உருக்கம் என்பது நினைந்து 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 உருகின்ற நிலையிலே திருக்குவையார் உங்களை ஆக்கும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பாங்கர் கூட்டம் என்ற அந்த அதிகாரத்தில் களவிலே தலைவியை பெற்ற தலைவன் தெய்வத்தால் அந்த கூட்டம் நிகழ்ந்தது என்கிற காரணத்தினால மீண்டும் நிகழ்வதற்கு பேங்க் பேலன்ஸ் வேணும், வினை பயன் வேண்டும். ஒரு செக்கு போடுறோம், அந்த செக்கு பாஸ் ஆகிடுது, அடுத்த செக்கும் பாஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கலாம், பேலன்ஸ் இருந்தால் தான் பாஸ் ஆகும். இப்பொழுது அந்த தலைவியை மீண்டும் அடைவதற்காக என்ன பண்றான்? அவன் பாங்கனை தேடுகின்றான். பாங்கர் கூட்டத்தினால தலைவியை மீண்டும் பார்க்கும் பொழுது அவன் அந்த தலைவியை எப்படி பார்க்கிறான்? தன் உயிரை போல் பார்க்கின்றான். யாராவது தன்னுடைய உயிரை தன் கண்ணால் பார்க்க முடியுமோ? நம்ம உடம்பையும் பார்க்க முடியாது, உடம்பின் நிழலை கண்ணாடியில் பார்க்கலாம், மேக்சிமம் உடம்பை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கையை வேணா பார்க்கலாம், உடம்பு முழுமையும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது உயிரை எப்படி பார்க்க முடியும்? உயிர் உடம்புக்குள்ள சூட்சுமமான இருக்கு, ஆனால் அவன் பார்க்கிறான் அன்பின் மிகுதியினால. அந்த பாட்டை சொல்றேன். நேயத்ததாய் நென்னல் என்னை புணர்ந்து நெஞ்சம் நெகப்போய் ஆயத்ததாய் அமிழ்தாய் அணங்காய் அரண் அம்பலம் போல் தேயத்ததாய் என்றன் சிந்தையதாய் தெரியில் பெரிதும் மாயத்ததாகி இதோ வந்து நின்றது என் மண்ணுயிரே. சொல்றா, என்னிடம் அன்பு செய்வதாய், நென்னல் அன்பு செய்வதாய், நேற்று அன்பு செய்ததாக. அப்புறம் என்ன பண்ணது? தன் தோழியர் கூட்டத்திலே சென்று ஒளிந்து கொண்டது. இயற்கை புணர்ச்சி ஒருமுறை எழுந்திருக்கின்றது, திருப்பெருந்துறையிலே தீட்சை ஒருமுறை எழுந்திருக்கின்றது. அப்புறம் ஆயர் கூட்டத்திலே தோழி சென்று சேர்ந்து விட்டாள். பெருமான் அடியார் பெருமக்களோடு தில்லைக்கு எழுந்தருளி விட்டான் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது அவனை மீண்டும் பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அவிழ்தாய் இருக்கின்றது அவன் செய்த இன்பத்தை கருதும் பொழுது, அணங்காய் இருக்கின்றது அவன் என்னை பிரிந்து கருணையின்றி விட்டு சென்றதை நினைக்கும் பொழுது, அப்புறம் அரண் அம்பலம் போல் தேயத்ததாய்
பெருமானுடைய சிற்றம்பலம் எப்பொழுதும் ஒளிமயமாக இருக்குமோ, அல்லது தேசங்கள் தோறும் அரனுடைய தலங்கள் ஒளிமயமாக இருப்பதைப் போல அவன் நினைவாகவே எங்கு சென்றாலும், திருவண்ணாமலைக்கு சென்றாலும் திருப்பெருந்துறை காட்சி, திருக்கழுகுன்றத்துக்கு சென்றாலும் திருப்பெருந்துறை காட்சி அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்து என்றன் சிந்தையதாய் அவன் என்னை பிசிக்கலா பிரிந்திருக்கிறனே தவிர நான் அவனை மறக்கவில்லை. அதற்கு காரணம் என்னுடைய கித்தாப் இல்லை, மறந்தேயும் தன்கள் நான் மறவா வண்ணம் அருளிய அந்த அருளின் திறம் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாள் என்று தாளின் செயலாக சொல்கின்றாரே தவிர நான் பெருமானை மறவாதிருக்கின்றேன் என்று சொல்லல. மறுவிரிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக என்று அங்கும் திருவடியின் செயலாக கூறுகின்றாரே தவிர நான் அந்த திருவடியை மனசுக்குள்ள உரம் போட்டு வளர்க்கிறேன்னு சொல்லல. அப்படி பார்க்கும் பொழுது என் சிந்தையதாய் இதோ வந்து நின்றது என் மண்ணுயிரே என்று என் உயிரை நானே காண்கின்றேன்னு சொல்றாரு. அது பாங்கர் கூட்டத்தில் ஒரு தலைவன் களவிலே புணர்ந்த தலைவியை மட்டும் காண்பதாகவா இருக்கின்றது? திருவாசகம் படித்தவனுக்கு அது திருப்பெருந்துறை அனுபவத்தை உண்டாக்கவில்லையா? இதுபோல ஒவ்வொரு பாட்டும் உண்டாக்குவே. ஒவ்வொரு பாட்டும் உண்டாக்கும் பொழுது திருவாசகம் படித்து விட்டு அதன் உண்மை பொருளை அறிய வேண்டும் என்று நீங்கள் திருக்கோவையார் அவசியம் படிக்க வேண்டும். படித்தால் அது பலவின் கனி தேனிலே தோய்த்ததை போல மேலான பரம்பெருஞ்சுவையை, அந்த பரம்பெரும் கருணையின் சுவையை காட்டும். இன்னொன்று ஒரே ஒரு சொல்றேன், கடவுளை பிரிந்து வாழ்கின்ற உயிர் எவ்வாறு வாழ வேண்டும்? இது சிறப்பாக சொல்வது திருக்கோவையார் தான். எவ்வாறு வாழ முடியவில்லை என்று தன்னை இடித்துக் கொள்கிறான். அந்த ஒரு பாட்டு மட்டும் ஐயா சொல்றாரு. எல்லாரும் படிக்கிறோம் வாழாப்பத்து. பண்ணின்னேர் மொழியாள் பங்க நீயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திண்ணமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே எண்ணமே உடல்வாய் முக்கொடு செவிகண் என்று இவை நின்கனே வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே. இதற்கு மேலிருந்து வரையா எல்லாரும் என்ன பொருள் சொல்றாங்கன்னா, பெருமானே இந்த பூமியில என் எண்ணம் உடல் வாய் முக்கு எல்லாம் உங்ககிட்டே வச்சிருக்கிறேன், அதனால எனக்கு உன்னை பிரிந்து வாழ முடியாது, நீ உடனே வருகை என்று அருள் புரியாயன்னு சொல்றாங்க. நேர் எதிர்மாறான பொருள், பாடலுக்கு நேர் எதிர்மாறான பொருள். ஒரு அன்பான மனைவி துபாயில் இருக்கிற வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்றா, உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், எத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்பேன்னு தெரியாது, என்ன நீ அருகில் இருக்கும் பொழுது எனக்கு உன்னை மறந்திருப்பதற்கு சாதனம் இல்லை, நீ தொலைவில் இருக்கும்போது உன்னை முனைந்து நினைக்க வேண்டியிருக்கின்றது, அது தெரியாம நான் டிவி பார்த்தேன், பக்கத்து வீட்டுக்காரோட பேசினேன் அப்படின்னு சொல்லி நான் கெட்டு போயிட்டா நீதான் பொறுப்பு, நீதான் பொறுப்பு. உன்னை பிரிந்திருக்கின்ற நிலையிலே நான் எப்படி வாழ வேண்டும்? மண்ணின் மேல் அடியேன் எப்படி வாழ வேண்டும்னா, எண்ணமே ஏகாரம் உண்மை பொருள் தருகின்றது, எண்ணமும் அர்த்தம். எண்ணமே உடல் வாய் மூக்கொடு செவி கண் என்று இவை எல்லா இந்திரியங்களையும் கரணங்களையும் உன்பால் வைத்து வாழ வேண்டும். அங்கனம் வாழ்கிலேன் என்ற காரணத்தினாலே வருகை என்று அருள் புரியாயே, நீ என்னை கூப்பிட்டுக்க, இவ்வாறு என்னால் வாழ முடியவில்லை என்று தன்னுடைய ஒரு வீக்னஸை சொல்றார். அதை சொல்லும் பொழுது திருக்கோவையார் என்ன சொல்றாங்கன்னா, பொருள் வரைபொருட் பிரிதல்னு ஒரு அதிகாரம். பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக அந்த காசு சம்பாதிச்சுன்னு வரதுக்காக போகிறாங்க. பழங்காலத்தில் காசு கொடுத்தா தான் பெண்ணை கொடுப்பாங்க, அதுக்கு கன்னியா சுல்கம் என்று பெயர். காசு சம்பாதிக்கிறதுக்கு பேருக்கார வீட்டுக்காரர் அந்த பிரிவை தாங்க முடியல. பிரிவை தாங்க முடியாத பெண் என்ன பண்ணுறா, நோய்வாய்ப்படுகின்றாள். நோய்வாய்ப்பட்ட உடனே உறவினர்கள்லாம் இந்த நோய்க்கு என்ன காரணம், குலதெய்வமாகின்ற முருகனுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாட்டை செய்யவில்லை என்று சொல்லி அதுதான் காரணமான கட்டி வித்தியை கூப்பிட்டு கேட்குறாங்க. கட்டி வித்தி என்பவள் என்னன்னா ஜோசியம் சொல்றவ. அவ பார்த்துட்டு அவளுக்கு உண்மை தெரியும், இவள் களவிலே ஒருவனை புணர்ந்திருக்கிறான்னு. என்றாலும் இவளுக்கும் அவனுக்கும் அவப்பெயர் ஏற்படாமல் இது முருகனால் ஏற்பட்ட நோய் என்று வேண்டுமென்றே பொய் சொல்கின்றாள். அவள் பொய் சொல்கின்றாள் பேராசிரியர் கேட்கும் பொழுது, பொய்மையும் வாய்மை இடத்த புறதீர்ந்த நன்மை வழக்கும் என்று அவள் சொன்னது பொய்யில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்பொழுது முருகனால தான் இந்த நோய் வந்திருக்குன்னு சொன்னோன்னே, முருகனுக்கு என்ன பண்ணணும், எல்லாரும் குடிச்சிட்டு முருகனுக்கு விழா எடுங்க, வெண்மறி அறுக்க, நல்லா ஆடு அறுத்து முருகனுக்கு படைக்கலாம் என்று முனையும் பொழுது, வேலன் புகுந்து வெறியாடுக வெண்மறி அறுக்க வேண்டாம், உயிர்கொலை வேண்டாம், நீ குடிச்சிட்டு நீ கூத்தாடு, ஆனா உயிர்கொலை வேண்டாம் என்று அந்த பெண் நினைக்கும் பொழுது என்ன சொல்றா, இப்ப இவர்கள் முருகனுக்கு வழிபாடு செய்து அதனால் என்னுடைய நோய் தீரவில்லை என்று சொன்னால் அதான உண்மை. நோய் முருகனால் ஏற்படலையே, நோய் யாரால் ஏற்பட்டிருக்கின்றது, தென்னன் பெருந்துரையானால் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நோய் முருகனால் தீராது. அது தீராத வழி தென்னன் பெருந்துரையானுடைய தென்னன் பெருந்துரையானுக்கு அவப்பெயர் வரும். என்ன அவப்பெயர் வரும்னு கேட்டா, நாடவர் நந்தம்மை யார்ப்பா அற்ப நாமும் அவர்தம்மை யார்ப்பா அற்ப பெருமான் ஆட்கொண்டான் என்ற பழி அவனுக்கு வரும். நல்லா இருந்த பொண்ணை கெடுத்துட்டானே அப்படிங்கிற பழி தென்னன் பெருந்துரையானுக்கு வரும். தென்னன் பெருந்துரையானுக்கு பழி வாராத வழி, பழி வாரா வகை
இந்த முருகனால் ஏற்பட்ட அணங்கு என்று சொல்லப்படுவது நீங்காதிருக்க விரும்புகின்றேன். ஆனால் ஒரு கால் இவர்கள் வேலன் புகுந்து வெறியாடவும் என்னுடைய நோய் நீங்கிவிட்டால் என்னாதும் துறைவனுக்கே. அடியேன் என்னாவேன், நான் எம்பெருமானே மறந்து விட்டேனோ. இதெல்லாம் இந்த பொருள் எல்லாம் உண்மையான திருவாசக பொருள். இதெல்லாம் திருக்கோவையார் படிக்காம எப்படிங்கயா புரியும்? அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, இந்த பெண்ணை களவிலே அவன் புணர்ந்த பொழுது ஒரு தழை கொடுத்திருக்கின்றான். ஒரு தழை, அந்த தழையை திருமணத்தன்று வாடாத வைத்திருக்கின்றானா. அதுதான் நெறி. அந்த நெறிதான் மாலர நேயம் வலிந்தவர்களிடம் ஆலயம் தானம் அரண தொழுதல் என்றெல்லாம் நீங்க நிறைய சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே திருக்கோவையார் வாழ்க என்று சொல்லி அமைகின்றேன். வினாக்கள் இருக்கின்றன. ஏதாவது 2 வினாக்கள் மட்டும் சந்தோஷம். அது ஏன்னா நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, மணி 6:10. ஒரு வினா. நடனத்துக்கு ஆள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க நேரத்தை நம்ம திருடக்கூடாது. மாணிக்க வாசகர் போல நாமும் சிவமாகலாமா, என்ன வழி? ஆகா, மாணிக்க வாசகர் போல நாமும் சிவம் ஆகலாமா, என்ன வழி? மாணிக்க வாசகர் போல அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ எண்டோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய். அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லதுதான் செய்வ, பிழை செய்ய மாட்டாய். பிழை செய்வாய்ங்கிறது கொஸ்டின் மார்க்கு. நன்றேன்னு தேட்டையாகாரம் போட்டுவிட்டு அப்புறம் ஏன் பிழைங்கிறாரு? நல்லதைத்தான் செய்வாய், தப்பா செய்வாய், செய்ய மாட்டாய். அந்த நம்பிக்கை இருந்தால் நாமும் சிவமாகலாம். கடவுள் நல்லதைத்தான் செய்வார், நமக்கு எப்பவும் நல்லதைத்தான் செய்வார், பிழை செய்ய மாட்டார். சின்ன விளக்கம், அதோட சேர்த்து ஒரு விளக்கம். நல்ல பாட்டு ஐயா எடுத்து சொன்னாங்க. அன்றே என்ற நாவையும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றையனே ஆட்கொள்ள போதே கொண்டிலையோன்று. ஆவி உடல் உடைமை 3 சொல்கிறார். வடமொழியில் ஆன்மா என்று இருக்கு இல்லையா, ஆன்மாவில் ஆத்மான்னு வாங்க, அந்த நாம் ஆன்மான்றோம். இந்த ஆன்மா என்பதற்கு தமிழில் என்னன்னு பல பேர் கேட்குறாங்க. உயிர் நாம் சொல்கிறோம், ஆன்மானா உயிர் நம்ம சொல்லிடுறோம். உயிர்னு சொல்லக்கூடாது, உடம்பில் வந்த பின்னால் தான் அதற்கு உயிர்னு பெயர். ஆன்மா என்றால் அங்கே வியாபகம்னு அர்த்தம். ஆன்மா என்பது வியாபக பொருளாக ஆன்மான்னு சொல்கிறோம். அப்போ வியாபகமாக நாம் சொல்லணும். தவிர உயிர் என்றால் உடம்புக்குள்ளது கட்டுப்பட்டுருக்கு, அதை அப்படி சொல்லக்கூடாது. அதனால் பல பேர் அது உயிர் தான் சொல்லிடுறாங்க. இல்லை, நமக்கு தமிழில் ஆவின்னு இருக்குது. ஆவி என்ற சொல் மாணிக்க வாசகர் ஆவி என்றார். அன்றே என்ற ஆவினார் இல்லையா, அந்த ஆவி என்பது உடம்பு பிறப்பெடுப்பதற்கு முன்னால் இருக்கிற கேவல நிலை. ஆன்மா ஆணவத்தோடு இருக்குது இல்லையா, கேவல நிலை தான் ஆவி. உடல் என்று சொன்னால் சகல நிலை, இங்கே வந்தாச்சு. மாயா காரியத்தினாலே உடம்பை எடுத்துக்கூட இங்கே வந்துடுறோம். எனவே உயிரோடு வரும், அது உடல். அப்போது உடம்பு எடுப்பதற்கு முன்னாலேயே பெருமானே நீ ஆட்கொண்டிருக்கிறாய். ஆவி நீ தான், உனக்கு நான் ஆளாக இருக்கிறேன், எனக்கு தெரியாது, ஆனால் நீ என்னை ஆட்கொண்டிருக்கிறாய். உடம்பு வந்த பின்னாலும் கூட என்னை ஆண்டு கொண்டிருக்கிறாய். உடவின்னு ஒன்று இருக்குது. ஆவி உடல் தெரியுது. உடவினா என்ன என்றால், மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் போகிறபோது எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அமைச்சராக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார். உண்மை கிடையாது. உடவின் என்ன இருக்கு அவர்? உடமைன்றது வேறு ஒன்றும் இல்லை. அதான் ஐயா சொன்னது, சிவமாக்கியம் சொன்னாங்க இல்லையா. உடைமை என்பது தற்போதம், சீவபோதம். நான் எனது என்கின்ற போதம் தான் தற்போதம். அதையும் நீக்கினாய் என்னை விட்டு, அதையும் நீக்கியதால் தான் என்னை ஆட்கொள்கிறாய் என்றால், ஆவி என்பது கேவல நிலை, உடல் என்பது சகல நிலை, தற்போதம் உடைமை என்பது சுத்த நிலை. அந்த 3 நிலை நம்ம சரியாக இருந்தால் சிவமாக ஆகிவிடலாம். அதுதான். ஆணவம் அடிந்தால் அது அழியாது, குறைக்கலாம். ஜீவன் சுருங்கி சிவமாகும். சி ஆணவம் இருக்க வரைக்கும் ஜீவன், ஆணவம் போச்சுன்னா சிவம். மிக்க நன்றி ஐயா. அன்பர்கள் நிறைய கேள்விகள் கொடுத்துருக்கிறீங்க. அது வந்து இத்தனை ஆர்வத்தோட நீங்க கேட்டிருக்கிறீங்க, இத்தனை ஆர்வத்தோட இத்தனை பங்கு பெற்று இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அத்தனை கேள்விகளையும் இங்க படிக்க முடியாத ஒரு நிலை இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இதில் அவ்வளோ ஆர்வமாக பங்கு பெற்றதுக்கு பின்னால் வாய்ப்பு வர்ற பொழுது படிக்கலாம் சொல்ல, அப்படி சொல்கிறீங்கன்னா ஆர்வமாக கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் உனக்கு பதில் பின்னால் சொல்லிடலாம். பெருமக்கள் எல்லாருக்கும் திருவாசக கடல் பல பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த அரங்கத்தை நிறைவு செய்கிறோம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்குமானால் அந்த புண்ணியம் அனைத்தும்
இந்த அமைப்புகள் ஆண்ட அரசு உளவார திருப்பணிக்குழு, மரகதக்கூத்தன் அறக்கட்டளை, தமிழ் இலக்கிய பேரவை மூன்றையும் சேருகின்றன என்று கூறி இந்த வாய்ப்புக்கு எல்லோருடைய சார்பிலும் நன்றி கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். மெய்யன்பர்களே, அருமையான ஒரு சுழலும் சொல்லரங்கம். நமக்கு பல கருத்துக்களை வெகு விளக்கமாக சுருக்கமாக நமக்கு தந்திருக்கிறார்கள். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த ஐயா அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது மகா வாக்கியம், அது தமிழில் மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய சிவபுராணத்திலும் போற்றி திருவிழும் வைத்து தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். திருக்கோவையார் திருவாசகம் தேன், திருக்கோவையார் தேனில் ஊறிய சுளை என்று அதையும் அவர்கள் விளக்கி சொன்னார்கள். அதுபோக சிவனை சிவமாக்குவது எப்படி என்பதையும் ரொம்ப அருமையாக விளக்கி நமக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த திருவாசக கருத்தரங்கு மிக அருமையாக நடைபெற்றுள்ளது. நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, என் அருளமுதே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து வாழ்த்துதும் வம்மீன் உலகிலேர் என்று வள்ளல் பெருமான் அழைத்தது போல, வனைந்து வனைந்து திருவாசகத்தை நாம் தேனை பருகுவோம், வம்மீன் வாரீர் வாரீர் என்று நம்மை அழைத்த சாரதா அம்மையார் அவர்களுக்கு நாம் அனைவருடைய சார்பிலும், ஐயா அவர்கள் வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுடைய ஆசையோடும் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து பொறுப்புகளையும் அவர்களும் எடுத்து இதற்கு பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டரசு உளவாரப்பணி அன்பர் பொறுப்பாளர் திரு முருகவேல் ஐயா அவர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய பேரவை கடையம் ஆறுமுகம் அவர்கள், இந்த 3 பேரையும் நாம் நெஞ்சார வாழ்த்தி அவர்களுக்கு பாராட்டு செய்வோம். அந்த 3 பேருக்கும் ஒரு நினைவு பரிசினை ஐயா சோசோமி ஐயா அவர்கள் வழங்க வேண்டும் என்று கடையம் திருவள்ளுவர் கழகத்தின் சார்பாக நாங்கள் வழங்குகின்றோம். மரகதக்கூத்தன் அறக்கட்டளையினுடைய தலைவர் சிவநெறி தொண்டர் சாரதா அம்மையார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டுகின்றோம். பெங்களூர் தமிழ் இலக்கிய பேரவை அன்பர் கடையம் ஆறுமுகம் அவர்களுக்கு, அடுத்து ஐயா ஆண்டரசு உளவாரப்பணிக்குழு தலைவர் முருகவேல் அவர்களுக்கு, இந்த 3 பேருக்கும் கொடுக்கக்கூடிய இந்த நினைவு பரிசு இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பர்களையும் சென்று சாரும். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுத்தது அனைவருக்குமான அவர்களுடைய பிரதிநிதியாக இவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று கடையம் திருவள்ளுவர் கழகத்தின் சார்பாக தெரிவித்து மகிழ்கிறோம். அருமையான இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். குருவருளும் திருவருளும் கூட்ட மிக நிறைவாக இன்று இது நடைபெற்றிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணமாக இருந்து வருகை புரிந்த மெய்யடியார்கள், அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். இதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் மிக திறமையாகவும் செம்மையாகவும் நமக்கெல்லாம் ஒருங்கிணைத்து கொடுத்த கடையம் திரு கல்யாணி சிவகாமநாதன் அவர்களையும் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்குவதற்கு சோசோமியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை வெகு சிறப்பாக வலைதளத்திலே ஒளிபரப்பிய சைவம்.org கணேஷ் அவர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கின்றோம்.